ஹல்லேலூயா Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. எல்லாரும் நின்னபடியே ஜெபம் பண்ணுவோம். இந்த வாரம் பிறந்த நாளை காணக்கூடியவங்க இருக்கிறீங்களா? பத்மாக்கு இந்த வாரம் இல்லை, ரெண்டாவது. இப்படி இந்த வாரத்தில் பிறந்த நாளை காணக்கூடிய, திருமண நாளை காணக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. வலது கரத்தை உயர்த்தி நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த வாரம் ஆண்டவரே திருமண நாட்களை, பிறந்த நாட்களை காணக்கூடிய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாரம் பிறந்த நாட்களை காணக்கூடியவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து கனம் பண்ணுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்களை பலப்படுத்துங்க ஐயா. அவருடைய கிருபையினால் அவர்கள் நிரப்புங்கப்பா. அவருடைய நன்மையினால் அவர்களை நிரப்புங்க ஆண்டவரே. அவருடைய வாஞ்சைகளை நிறைவேற்றுங்கப்பா. நல்ல ஆரோக்கியமும் பலனும் கிருபையும் தேவ சமாதானமும் அவர்களை நிரப்பிக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீரே ஆசீர்வதியும், நீரே பலப்படுத்தும், அவர்களை நடத்தும். அவருடைய குடும்ப வாழ்க்கையின் சகல நன்மைகளை தந்து நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். காத்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க, கனம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Sodram, Sodram. உட்காருங்க. இந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு ஒரு கூடி வருதலை தந்திருக்கிறார். God has given us a gathering these days. பல இக்கட்டான காலங்களை நாம் கடந்து போகிறோம். We are passing through this situation of trouble. நம்ம எல்லாரும் எப்போ ஒன்னா கூடலாங்கிற அந்த நாட்களை நாம் எதிர்பார்த்து ஏக்கத்தோடு இருக்கிறோம். We are expecting the days when we are again going to gather together. எத்தனை பேருக்கு அந்த ஏக்கம் இருக்குதோ தெரியாது. I don't know how many people are desiring to it. விட்டா போதும். இப்போ டோர் ஓபன் பண்ணி விட்டா போதும். If it is enough, we open the gates now. சிலர் அப்படியே ஓடி வந்து தேவ சமூகத்துல விழுந்துறலாம் அப்படின்னு இருக்காங்க. People are expecting to run, come and fall in God's presence. சர்ச்சுக்கு வாங்க வாங்க வாங்கன்னா கூப்பிடல, வரல. இப்போ இவ்வளவு நாளா வரல. We called them so many days, come to church, they did not respond. சொல்லி பார்த்தோம், ஆண்டவர் பார்த்தாரு. We told them, but God saw it. நீ எது கத்தி ஜீவன் உங்களுக்கு போகுது, நானே பாத்துக்கிறேன். இப்போ ஒரு வழி ஆண்டவரே உண்டாக்கி இருக்கிறார். God has opened the gate. He told us, why you are in trouble on this, I'll take care. பிள்ளைகளை விரட்டி பெற்றோர் சொல்லி, என்னடா என் ஜீவனை போக்குறோம்பாங்கல்ல பிள்ளைகள் பெற்றோரை பார்த்துட்டு, ஏன்டா என் ஜீவனை வாங்குறேன் அப்படின்னா. Children said, parents are looking at the children and telling that why you are disturbing so much. அதே போல ஊழியக்காரங்க சொல்லி காத்துட்டு போட்டு வாங்க, பைபிள் ஸ்டடிக்கு வாங்க. Servants of God said that come to tarrying meeting, come to Bible study, உபவாச ஜெபத்துக்கு வாங்க, come for the fasting prayer, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை சீக்கிரம் வாங்க, come to Sunday service on time. சொல்லி பார்த்தா ஒண்ணும் கேட்கல. இப்பமா people, they did not obey. இப்போ உட்கார்ந்து நாங்க ஐயா அந்த யூடியூப்ல உள்ளது எல்லாம் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். இப்போ சொல்றாங்க ஆட்கள். People tell that, pastor, we are sitting, we are watching the YouTube meetings. சண்டே சர்வீஸ் இல்ல, மற்ற பைபிள் ஸ்டடி எல்லாம் நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். We are hearing also the Bible study, not only Sunday service. நல்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. I felt happy with that. வழிக்கு வந்தாச்சு. ஆண்டவர் செய்யறது எவ்வளவு நேர்த்தியா செய்யறாரு பாருங்க. See how perfectly God is doing this. எவ்வளவு அழகா கொண்டுட்டு வர்றாரு பாருங்க. See, so neatly he is bringing it. ஒரு பக்கம் சரீர பிரகாரமா நமக்கு பெரிய கஷ்டம் தான். One side, as per our body, it's a trouble. இப்போ நம்முடைய ஆத்துமா நினத்தையும் கொழுப்பையும் உண்றது போல கர்த்தர் மாற்றுகிறார்னா சொல்லலாம். God has changed our soul as like we have eaten some fatlings. தேவ சமூகத்திலே நம்முடைய முழங்கால்களை கர்த்தர் முடங்க பண்ணுகிறார். God has made our knees to bow on his presence. வேதத்தை சாட்சி தம்பி சாகர் சொன்னது போல நல்ல பைபிளை வாசிக்க வைக்கிறார். As like the testimony we heard that I read the Bible. தியானிக்க சொல்லிக்கிற அந்த தியானத்தை கர்த்தர் நமக்கு தர்றார். God has given us the meditation of his words. இன்னும் தேவனோடு ஜெபிப்போம், நெருங்குவோம். கர்த்தர் கொடுக்கப்பட்ட அந்த காலங்கள் இது தேவனால் உண்டான காரியம். These days and these things which has happened by the Lord. இது நமக்கு மாத்திரம், கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் வாசல் அடைக்கப்பட்டதுன்னு நினைக்காதீங்க. Do not think that the gates are closed only for the Christians. இது எல்லாருக்கும், முழு உலகத்திலும் எல்லா ஆலயங்களும் அடைக்கப்பட்டிருக்கு. It is for the entire world, and all the churches of the world has been closed. ஏன்னா அவங்க தங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுறாங்க. Like everybody is calling towards their gods. அன்னைக்கு சமுத்திரத்துல பெரிய அலை வந்த வேளையிலே, in the ocean there was a great tempest. யோனா போன படகுல, கப்பல்ல, the ship on which Jonah traveled. மாலுமி என்ன செய்யறான்? அவங்க தண்டன் தேவனை நோக்கி கூப்பிடுவாங்க. They looked and called unto their gods. நீயும் யோனாவை பத்தி எழுப்புறான், நீயும் ஜெபம் பண்ணு, ஒருவேளை சாமி ஒருவேளை நமக்கு உதவி செய்யட்டும். They awakened Jonah and told them, you also look unto call your God. அப்போ அதுல பயணம் பண்ணவங்க பலதரப்பட்டவர்கள் பயணம் பண்றாங்க. There are multiple different kinds of people those who traveled. இந்த உலகத்துல நாம் பயணம் பண்ணுகிற பலதரப்பட்டவங்க இருக்காங்க. The world we are journeying with there are multitudes of people of different kinds. கிறிஸ்தவர்கள் உண்டு, இந்துக்கள் உண்டு, we have Christians and Hindus, இஸ்லாமியர்கள் உண்டு, we have Muslims, புத்த மதத்தார் உண்டு, we have
have Buddhism, மற்ற சைன மதத்தார் உண்டு, we have Jain, பல மதத்தார் இருக்கிறாங்க. we have different religions. எல்லாரும் தங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுறாங்க. Everybody is calling, looking unto their gods. ஆலயங்கள்ல புண்ணிய ஸ்தலங்கள்ல வந்து கூடி ஆராதிக்க கூடிய இடங்களுக்கு வர முடியல. They are not able to go towards the temples or go to the holy places. கூடி வருகிற இடம் என்ன? Which is the place to gather? வருகிற இடம் நன்மைக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படிக்கு சில நன்மையான காரியங்களை அறிஞ்சு கொள்றதுக்கு தான் ஒரு ஆராதனைக்கு கூடி வருகிறோம். We have come and gathering in the church to know certain good things. பிள்ளைகள் வீடுகள்ல இருந்து பாடங்களை படிக்கிறது போல, as like children being in their house they study. ஆனால் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறோம். இது ஒரு ஆன்மீக பள்ளி. This is a spiritual school. ஆலயங்களுக்கு வரும்பொழுது அநேக நன்மை, சிலருக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை அறியலாம். When we come to the church we can understand here about many things which God has done to others. விளக்கங்களை நாம் விளங்கிக் கொள்ளலாம். We can understand the explanations of God's words. வசனங்களுக்கு ஏற்றவாறு கிறிஸ்து தலையா இருக்கிறார். நாம் சரீரத்தின் அவயவங்களாக சேர்த்து கட்ட முடியாத தான் கர்த்தர் ஆலயத்தின் ஐக்கியத்தை, கர்த்தர் சபையின் ஐக்கியத்தை தந்திருக்கிறார். Christ is head of the church and we are the organs of his body. So Lord is building us together as one. அதனால கூடி வருகிற இடம் ஆலயம் இல்ல, நீங்க தான் தேவனுடைய ஆலயமா It is not the place where you gather, but you are on the temple of the God. நாமத்தினால எங்கே கூடி இருக்கிறோம் அவர்கள் மத்தியில நான் வருவேன்னு சொல்லி இருக்கிறேன். Wherever you gather in my name, I shall be there in midst of them. ஆகையால ஆலயத்தை ஆண்டவர் ஒண்ணும் அடைச்சு போடல. God has not closed the temple of church. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Say hallelujah. ஒரு ஊழியக்காரர் சமீபத்துல வாட்ஸ்அப்ல வந்து ஆலயம் எல்லாம் அடைக்கப்பட்டிருச்சு, இனி திறக்கவே திறக்காது அப்படின்னு. Somebody in YouTube, somebody in WhatsApp told that the church has been closed, it's not going to be open. நான் நினைச்சேன் என்ன ஒரு ஆவிக்குரிய வெளிப்படுத்தல், எங்க ஆலயம் அடைஞ்சு கிடக்குது. So what I asked them, what is the spiritual revelation? Where is the church closed? நானும் நீங்களும் தான் ஆலயம். You and me are the temple. கூடி வரதுல கர்த்தர் நிறுத்தி வச்சிருக்கிறார். நீங்க கொஞ்சம் உங்களுக்கு பிராக்டீஸ் கொடுக்கிறாரு. God has stopped us the gathering, but God's training you. நீங்க ஒண்ணா படகுல கப்பல்ல போறதுக்கும் உண்டு, நீங்களா தனியா நீச்சல் அடிக்கிறதுக்கும் தனியா டிரைவ் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. Going and just joining together and going and moving alone, there is a difference. ஆகையினால ஆலயங்கள் ஒண்ணும் அடைக்கப்படல. So churches are not closed. இத அடைக்க யாராலும் முடியாது. None can close it. தேவனுடைய வசனம் சொல்லி இருக்குது. God's word says பாதாளத்தின் வாசலை இதை மேற்கொள்ள முடியாது. The powers of hate cannot prevail it. பெரிய ஆவிக்குரியவள போல பெரிய வசனங்களை தெரிஞ்சது போல பேசக்கூடாது இல்ல. We should not talk like spiritual people as if we know everything of God's word. நம்ம தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். We are his temple. இடையில சில மாதங்களுக்கு முன்னாடி இப்ப நான் ஜெபத்துல உட்கார்ந்து இருக்கும்போது யோசிச்சேன். I was sitting in prayer and I was just thinking that சில மாதங்களுக்கு முன்னாடி சில ஒரு ஊழியக்காரர் IAS தான், அவர் பேரை நான் சொல்ல விரும்பல. Before certain months he is IAS, I don't want to quote his name. அவர் ஆலயத்துக்கு வர வேண்டாம், எல்லா வீடுகளிலும் இருந்து ஆராதிங்கன்னாரு. So he told that do not come to church, stay in your house and serve. திடீர்னு அவரை யோசிச்சேன் நான் இப்போ. I just thought about him. ஆலய வீடு வீடா உட்கார்ந்து ஜெபம் பண்ணும் அப்போஸ்தல காலத்து மாதிரி. The apostle days they have to sit in the house and they have to pray. அந்த தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தை கேட்டா இப்படி எல்லாம் ஒரு காரியம் நடக்குதோ, இப்படி நீங்க ஆராதிக்கணும்ங்கிறதுக்கு ஒரு பயிற்சி நடக்குதோ தெரியாது. So this is how you can also serve, this is how also you can serve God. This is a training happening. ஆகையினால பிரியமானவர்களே, நாம் ஒருவரையும் பாதாளத்தின் வாசலில் மேற்கொள்ள முடியாது. Beloved, the powers of hate cannot prevail on any one of us. நாம் தான் பாதாளத்தை மேற்கொள்ள கூடியவர்கள். We are the people those who can prevail hate. எங்கே பாதாளமே ஜெயம் எங்கே? வெற்றி முழக்கத்தோடு இயேசு கிறிஸ்துவினால் கிடைக்கிற ஜெயத்தை அனுபவிக்க கூடியவங்க. With victory we should experience God's love. ஆகையினால ஆலயங்கள் அடைக்கப்பட்டதுன்னு நினைக்காதீங்க, திறந்துதான் இருக்குதுங்க. Do not think that the churches are closed, it's still open. உங்களுடைய இருதயத்தின் கதவு எப்பொழுது கர்த்தர் நேசருக்காக திறந்து வச்சிருங்க. Keep your heart, door of your heart for the beloved. நீங்க அவரோடு கூட கடந்த வாரத்துல சொன்னது போல நீங்கள் அவரோடு அறைக்குள்ள இருந்து நீங்களும் அவருமா தேவனை ஆராதிங்க. Being inside his chamber, you and him serve together. கொடுக்கப்படுகிற தேவனுடைய வசனங்கள் அதிகமா தியானிங்க. In these days meditate God's words. கர்த்தருக்குள் உங்கள் ஆத்துமா பலன் கொள்ளட்டும். Let your soul be strengthened in the Lord. கர்த்தருக்குள் உங்கள் ஆத்துமா பலன் கொள்ளட்டும். Let your soul be strengthened in the Lord. யூடியூப்ல தேவையில்லாத கண்ட கச்சடாக்களையும் பார்த்துட்டு அதுல தேவையில்லாத கேள்விகளை உங்களுக்குள்ள எழுப்பி கொள்ளாதீங்க. Do not see things that do not see rubbish in YouTube and do not raise questions in yourselves. ஆவிக்குரிய புத்தகங்களை வாசிங்க. Read all spiritual books. ஆவிக்குரிய சபைகளில் உள்ள வேத வசனத்துக்குரிய ஆலோசனை எங்க இருக்குதோ அதை நீங்க கேளுங்க. Wherever you have explanation of God's word, wherever spiritual they give, go to that and understand that. இந்த நாட்களில் பல அபிப்பிராயங்களும் கட்டுக்கதைகளும் இன்றைக்கு யூடியூப்ல அதிகமா போகுது. In YouTube you have so many perceptions and opinions coming in YouTube. இப்ப வேலை இல்ல, அதனால உட்கார்ந்து அதை தான் தடவிட்டு இருக்க வேண்டியதுக்கு வெத்தலையில சுண்ணாம்பு தடவற மாதிரி பாட்டி மாதிரி தடவற மாதிரி தடவி. So we don't have time and we just fingering it and we have been watching all those. அதனால ஒரு சிறிய ஒரு ஹெட்டிங் ஒன்னு போட்டுறாங்க. They give a heading there. அந்த வார்த்தையை பார்த்த உடனே என்னமோ இதுல ஒரு விஷயம் இருக்கும் போலன்னு உள்ள போனா உள்ள ஒண்ணுமே கிடையாது. Thinking that heading you get into it, there's nothing inside. அதுல ஒரு கருத்துக்களும் இல்ல. There's no தேவையில்லாத காரியங்களை நீங்க கேட்டு ஆவியில கலங்கி
நீங்க அப்படியே டவுன் ஆயிராதீங்க ஆத்மாவில. There's no morale into it. Hearing that, do not put your spirit down. உங்கள் ஆண்டவர் உங்களுடைய இருதய ஆண்டவரோடு சேரக்கூடிய வார்த்தைகளை நல்லா தியானிங்க. Meditate God's word which makes your heart to unite with him. தேவனுடைய வசனங்களை கேளுங்க. Hear God's words. தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்க. Hear God's words. நானும் பார்க்கிறேன், நானும் கேட்கிறேன். இது ஆவிக்குரியவைகளை அவன் கேட்பேன். I also see it, I also hear it. Anything which is spiritual. அந்த கேட்கிறது வார்த்தைகள் எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னா அது எனக்கோட நிறுத்த மாட்டேன், சபைக்கு நான் அந்த வார்த்தைகளை சொல்லுவேன். Whatever you hear, if it is useful for me, I will not stop it. I will even declare in the church, say in the church. கேட்கிற வசனங்கள், நான் கேட்கிற வார்த்தைகள் என்னோட வச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன். The words which I hear, I will not keep it in me. கூட இருக்கிறவங்க இடத்துல அந்த வார்த்தைகளை ஷேர் பண்ணுவேன். I will share with the people those are along with me. அது பிரயோஜனமா இருக்குது என்று சொன்னால் இது சபைக்கும் அறிவிக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு தேவனுடைய வசனங்களை சபைக்கும் அறிவிப்பதற்கு நான் தைரியம் கொள்வேன். If it is useful, I will also declare in the church. I will keep courage of it to declare in the church. தேவனுடைய வசனமாக இருந்தாதான் அதை சொல்லுவேன். கட்டுக்கதைகளை பேசிக்கிட்டு இருக்கு சமயம் போக்குறதுக்கு அனுமதிக்க மாட்டேன். I don't speak unnecessarily build up stories here in the church. வேத வசனம் தான் நமக்கு பாதைக்கு, நம்முடைய கால்களுக்கு தீபமும் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கு. God's words is the lamp of our feet and light of our path. அதனால நிறைய எல்லாரும் நீங்க நிறைய பேர் என்ன பாக்குறீங்க, ஆனா உங்களை பார்க்க முடியலையேன்னு ஒரு ஆவி பெரிய போராட்டமா இருக்கு எனக்கு. Many of you people see me, but I have a great trouble in my heart so that I cannot see you these days. எல்லாம் எனக்கு வர முடியலையே பார்க்க முடியலையே. I'm not able to come, nor I am not able to see you. பவுல் அப்போஸ்தலன் பைபிள்ல எழுதுறாரு, சில வசனங்களை, சில நிருபங்கள் எழுதுறாரு. St. Paul is writing certain epistles. முகமுகமா சீக்கிரமா காண்போம். Face to face will meet நம்பி இருக்கிறோம். நாங்க முகமுகமா சீக்கிரம் காண்போம். Face to face will meet soon. அதனால முகமுகமா சீக்கிரம் நாம் ஒருவர் காணலாம். நம்பிக்கையோடு கூட ஹல்லேலூயா. With hope, face to face soon we will meet. காத்திருப்போம். Let's wait for that. நான் பல சபை, நம்முடைய லோக்கல் சபைகள் எல்லாம் கர்த்தர் சமாதானமா நடத்திட்டு வர்றாரு. All our branch churches, Lord is leading with peace. தமிழ்நாட்டுல நம்முடைய ஊழியங்களை கர்த்தர் காத்து வருகிறார். Lord is protecting our ministries these days. அதாவது ஆந்திராவிலேயும் கர்த்தர் நம்முடைய ஊழியங்களை காத்து நடத்தி வருகிறார். Also in Andhra, Lord is protecting our ministries. அதேபோல கேரளாவிலே அப்பச்சன் மற்றும் அங்க இருக்கிற எல்லா கிளை சபைகளையும் கர்த்தர் காத்து வருகிறார். Also in Kerala, Appajan pastor and other branches, Lord is taking charge. பாஸ்டர் நிரஞ்சன் அவங்களுடைய சபையிலும் எந்த ப்ராப்ளம் இல்ல, கர்த்தர் நடத்திட்டு வர்றார். Also in the other churches, Pastor Niranjan, Lord is taking charge. அதேபோல பஞ்சாப்ல உள்ள ஊழியங்களிலும் கர்த்தருடைய கரம் உதவியா இருந்தது. Similarly in Punjab ministry, Lord's hand is helping. பாஸ்டர் ஃப்ரெடி பேசுனாங்க, அவங்களையும் ராசல் ஹேமாலையும் அங்க உள்ள துபாய் ஊழியங்களிலும் கர்த்தருடைய கரம் உதவியா இருந்தது. Lord's hands are helping there also in Russell Hema Dubai ministries. எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய ஸ்ரீலங்கால நம்முடைய பாஸ்டர் ஆல்பர்ட் கடந்து போனது நிமித்தமாக அங்குள்ள ஜனங்களையும் கர்த்தர் ஆறுதல் படுத்தி, தைரியப்படுத்தி, பலப்படுத்தி கொண்டு வர்றார். Beyond everything, Pastor Alfred has passed away. Lord is encouraging the people those who are in the Sri Lanka church. நீங்க அந்த சபைக்காக, ஸ்ரீலங்கா ஊழியங்களுக்காக நீங்க ரொம்ப பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. For Sri Lanka ministry with great burden you have to pray. அங்க பாஸ்டர் சுரேஷ், பாஸ்டர் அல்போன்ஸ், பாஸ்டர் மார்க் இவங்க இருக்காங்க. Pastor Suresh, Pastor Alphonse, Pastor Mark are there taking charge. Sister Asha, Sister Bremala இருக்காங்க. Sister Asha and Sister Prema is there. சுவாசிகள் இருக்காங்க. Also believers are there. இந்த கலக்கத்துக்குள்ள இருக்காங்க. They are all troubled. நீங்க எப்ப வருவீங்க அப்பதான் நாங்க எங்களுக்குள்ள ஒரு தெளிவு உண்டாகும். So they told that when you are going to come back, only then we'll have relief in us. சீக்கிரமா உங்களுடைய வருகைக்கு நாங்க காத்திருக்கிறோம்னு சொல்லி இருக்காங்க. We are expecting your arrival soon. அதனால கர்த்தருடைய சித்தத்தின்படி அந்த ஊழியங்களையும் கர்த்தர் தொடர்ந்து நடத்துவதற்கு கர்த்தர் அங்க உள்ள அதற்கேற்ற ஊழியர்களை கர்த்தர் அங்க ஏற்படுத்தணும். அதுக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க. You have to pray for that. As per God's will, Lord has to take charge of that ministry and appoint whoever is responsible to take charge of the ministry. தற்காலிகத்துக்கு பாஸ்டர் சுரேஷ் அங்க நடத்தி கொண்டிருக்கிறார். Today Pastor Suresh is leading there these days. தொடர்ந்து கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு நன்மையாக அந்த ஊழியம் வளர்வதற்கேற்ற விதத்துல கர்த்தர் அந்த ஊழியத்தை நடத்த வேண்டும், தாங்கி நடத்த வேண்டும். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. You have to pray for that. God has to develop that ministry. God has to make the ministry grow, and you have to pray for that. அதே போல மலேசியாவுல, similarly Malaysia, ஐயா டேவிட் ராஜ் ஐயா, கிரேஸ் அம்மா இவங்க எனக்கு அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணி பேசுறாங்க. Pastor David Raj and Sister Grace, they are often talking me. They are calling to me. இந்த நாட்களில் சில உதவிகளும் கூட நம்முடைய சபைகளுக்கு ஊழியங்களுக்கு அனுப்பி கொடுத்து உதவி செய்தாங்க. These days they are helping us. They are sending some help also to our church and ministry. அவர்கள் எப்பொழுதும் அவங்க ஒரு பாஸ்டர் ஜோஷுவான்னு அங்க ஒரு பாஸ்டர் இருக்காரு. இங்க இருந்து இந்தியாவுல இருந்து போனவர் அங்க மாட்டிக்கிட்டாரு. There is a pastor called Joshua who went from India. He has been caught there. அப்ப அவர் அங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு, பாஸ்டர் இங்க அங்க ஆராதனை ஜெபமெல்லாம் நடக்குது, நல்லவேளை எனக்கு ஐயா டேவிட் ராஜ் ஐயா வீட்ல இருக்கிறோம். He told that pastor we have service and we have been conducting meeting. We are here in Pastor David Raj's house. எப்பொழுதும் இங்க உங்க பிரசங்கம் தான் இங்க ஓடிக்கிட்டே இருக்கு ஸ்பீக்கர்ல அப்படி. So continually here in speaker you are preaching, your message is being getting played. மலேசியால அவங்க ரொம்ப உற்சாகமா இருக்காங்க. Malaysia people are encouraged. அப்ப இந்த கேட் ஓபன் ஆகும், நாங்க நீங்க வரணும், சீக்கிரமா அந்த சபையும் ஏசிபிஎம் உடைய மினிஸ்ட்ரியோடு சேர்ந்து கொண்டு போறதுக்கு நாங்கள் இப்போ ஆயத்தமா இருக்கிறோம்னு சொல்லி இருக்காங்க. So they told that we are prepared that this ministry also should be united with ACPM ministry. அங்க ரெட் அலாரம் வச்சிருக்காங்க. அங்க
யாரும் வெளியில போக முடியாத ஒரு சூழ்நிலையில் அங்க இருக்குது. There is a red alert and people cannot get out of the house. ஆகையால நீங்க அந்த மலேசியால நடக்கிற அந்த ஊழியங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. அவங்களுடைய ஊழியத்திலே அங்க சபையார் எல்லாரையும் கர்த்தர் காத்து வருகிறார். You have to pray for that ministry. Also Lord is protecting and taking charge of Malaysia ministry. இந்த தூரத்துல அயர்லாந்துல இருக்கிற பாஸ்டர் பிரபு என்னிடத்துல கான்டாக்ட் பண்ணியிருந்தார். Pastor Prabhu from Ireland, he spoke to me. மற்ற தூரத்துல இருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் சமாதானத்தோடு காத்து வருகிறார். People those who are far, Lord is taking charge. Lord is blessed them, take charge. Lord is taking care of them. இருக்கிறதான நம்முடைய சகோதரன் கூட ஒரு உடல்நல சரியில்லாம இருந்தார். கர்த்தர் அவரும் கூட கடந்த நாட்கள் ஹாஸ்பிடல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வரும்படியா கர்த்தர் உதவி செய்தார். A brother who was hospitalized, he was not well. Lord helped them to discharge and he's come out and he's now ரொம்ப பாரத்தோடு ஜெபிச்சோம். With great burden we prayed. கர்த்தர் அந்த அற்புதமாக கடந்த 2 நாளைக்கு முன்பாக நெகட்டிவ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவர் வீட்ல இப்ப இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு சுகம் தந்தார். So they told that his result is negative and the past 2 days they told he is healed now, he is better. மற்ற குவைத்துல கூட அருமையான தம்பி இருக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் கர்த்தர் காத்து வருகிறார். Also in Kuwait there is brother and the Lord is protecting them. எல்லா தேசத்துல இருக்கிற நம்முடைய ஜனங்களுக்கெல்லாம் கர்த்தர் பாதுகாப்பா இருக்கிறபடியினால் விசேஷமா இத்தாலியில இருக்கிற தம்பிமார் சிலர் இருக்கிறாங்க, ஸ்ரீலங்கா தம்பிமார், brothers, Sri Lankan brothers who are there in Italy. சொல்றாங்க பாஸ்டர் எங்களுடைய பகுதியில இந்த மாதிரி பாதிப்பு எங்களுக்கு வரல, கர்த்தர் பாதுகாத்துட்டு வர்றாங்க. So they told the pastor, we don't have any such damage, Lord is protecting us. கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கிறபடினால எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. There's great protection, let's praise God. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. உலகத்தில் இருக்க தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தருகிற பாதுகாப்புக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Praise for the protection of all children of God across the world. Praise the Lord, praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. இந்த மாதத்தின் கடைசி நாளிலே கடைசி வாரத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். We have come to the last week of this month. இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம் கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. இதுதான் கர்த்தர் நமக்கு இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம். This is the promise which God gave us this month. It is good that one should hope and wait quietly for the salvation of the Lord. கர்த்தர் நமக்கு தருகிறதான ஜெயத்துக்கு, கர்த்தர் நமக்கு தருகிறதான வெற்றிக்கு அவர் மேல் நம்பிக்கையோடு கூட காத்திருக்கிறது நல்லது. It's good that we wait quietly for his salvation, for to receive his victory. அவருக்கு காத்திருக்கிறவர்கள் முகம் ஒருபோது வெட்கமடையாது. Those who are tarrying for him, their face will not be shamed. பொறுமையோடு காத்திருப்போம், கர்த்தர் நமக்கு ஜெயம் தருவார். With patience let's wait, Lord will assuredly give us victory. அதனால் இன்றைக்கு நாம் இந்த கால வேளையில தியானிக்க போற காரியங்கள், What is the meditation for today's வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்துல Revelation 22. அங்கே ஆவியும் மனவாட்டியும் வாரும் என்று அழைக்கிற சத்தத்தை நாம் அந்த இடத்துல நாம் பார்க்கலாம். We hear the voice and the spirit and bride say, come and let him. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 20ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது, When we read Revelation chapter 22 verses 17 and 20, ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள். and the spirit and bride say, come. அங்கே 17ஆம் வசனத்தை 20ஆம் வசனத்துல மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று அழைக்கிறார். In 20 he who testifies to this thing says, surely I am coming quickly. ஆண்டவரே சீக்கிரம் வாரும். O Lord, come quickly. அவரை வாரும் 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 என்று அழைக்கிறோம். Now we call him Lord, come, come, come. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நாட்களிலும் பரலோக மண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தமாக்கப்படுவது மாத்திரமல்ல, உம்முடைய ராஜ்யம் வரட்டும், வருவதாக என்று அழைக்கும்படியாக. When Jesus was in this world, he told, Lord, your name be holified, let your kingdom descend down. இந்த நாட்களில் ஆண்டவருடைய சன்னிதானத்திலிருந்து ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம், Children of God, those being in God's presence, those who ஆண்டவரே நீர் வானங்களை கிழித்திறங்க வேண்டும். Lord, you tear the heavens and descend down. நீர் இந்த நாட்களில் அன்றைக்கு மோசேயின் காலத்தில் நீர் இறங்கினது போல, As like you descended in the days of Moses, வாரும் ஆண்டவரே. Lord, come. இயேசுவே வேகம் வாரும். Jesus, come quickly. சரி, அவருடைய வருகைக்கு ஒரு பகுதியில் அடையாளமாக இருந்தாலும், Let it be a sign for his coming. இந்த வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்தில் வாசித்ததான இந்த வேத பகுதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை ஆவலோடு எதிர்பார்த்து, ஆண்டவரே ஆமென் ஆண்டவரே சீக்கிரம் வாரும் என்று அழைக்கிறதற்குரிய ஒரு பகுதி உபதேசத்தின்படி இருந்தாலும், Even if let it be a doctrine for waiting for Jesus coming, asking him, Lord, come quickly for his second coming. இந்த நாட்களிலே நாம் கூடி ஆங்காங்கு இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். We have been gathered in different places and praising him, praying him. எல்லாருக்கும் இந்த லாக் அவுட் பண்றதுக்கு முன்னாடியே
எல்லாருக்கும் ஒரு ஜெப உபவாச ஜெபங்களும் பிரேயர் செயினுக்குரிய அந்த ஜெப நேரங்களை உங்களுக்கு குறித்து கொடுத்து விட்டான் அநேகருக்கு. Before this lockdown could start, we gave you the prayer time, we gave you the chain prayer times to be appointed, and we gave it to you. நேற்றைக்கு கூட ஒரு சகோதரர் சொன்னார், அந்த ஜெப நேரத்தில் நாங்க உட்கார்ந்து ஜெபிச்சு கொண்டிருக்கிறோம். Yesterday also some brother called me and told these prayer times, appointed times we are praying. முன்பதாகவே இப்படி ஒரு நன்மையான காரியங்களுக்கு நடந்தது, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. They told that it was of great joy that even earlier all these things has happened to ஆண்டவருடைய us. வார்த்தையும் என்ன சொல்லி இருக்குது? What's God's word says? இரண்டோ மூன்றோ பேருடைய நாமத்திலே எங்கே கூடினாலும் அவர்கள் மத்தியில நான் வருவேன் என்று சொன்னார். He says that wherever 2-3 people gather in my name, I shall be there in midst of them. அப்போ இந்த நாட்களிலே நீங்க ஆண்டவரே வாரும், These days you have to tell Lord come. கூடி இருந்து ஆராதிக்கிறோம், We are joined, we serve you. நாங்கள் உம்முடைய சன்னிதானத்தில் உம்மை பாடி துதிக்கிறோம், In your presence we sing and we praise you. நறுங்குண்ட இருதயத்தோடு உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிட்டு Lord, கொண்டிருக்கிறோம். with broken and contrite spirit we are calling into you. இயேசுவே நீர் சீக்கிரம் வாரும், Jesus, come quickly. எங்கள் மத்தியிலே You வாரும், come in midst of us. எங்கள் தேசத்துக்குள்ள இறங்கி கிரியை செய்யும். Descend down in the nation and work. நீங்க கேட்கலாம், You can ask, ஆண்டவர் இல்லையா? is there now God? அப்ப என்ன அவரை வாரும் சொல்லி ஏன் கூப்பிடணும்? Why we have to call him Lord, come, come? அப்ப ஆண்டவர் தான் சொல்றாரு, உங்களுக்குள்ளதானே இருக்கிறேன்னு சொல்றாரு. So he says that I am in you. உலகத்தின் முடிவு பரிந்த சகல நாட்களில் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொன்னாரு. Till the end of this world I am with you on every day. அப்படி இருக்கத்தக்கதாக ஏன் வாரும்? If it is so, then why you are calling come, come, come? ஒரு ஆளு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். Somebody asked me this question. சோத்திர பாட்டுல வாரும் தேவா வானவராஜே அவர்தான் கூட்டி போதே இருக்கிறாரு, அப்ப எதுக்கு வாரும் தேவான்னு அவரை எனக்கு The praising song we call him, oh Lord, heavenly God, descend down. Why we call him? வாரும் மகத்துவ தேவனே பாடுறாங்க. Come, come, majestic God. வருவீரே விரைவாக. You are going to come soon, they say. இது ஏன் அப்ப நம்ம கூப்பிடுறோம், கேட்கிறோமா நமக்குள்ள? Do we ask a question why we are calling? பொதுவா பாடுறோம், நம்ம பாடி இருக்கிறோம். இதுக்கு ஏன் இப்படி ஜெபிக்கிறோம், ஏன் இப்படி கூப்பிடுறோம்னு என்னைக்காவது நம்ம மனசுல கேள்வி எழுப்பி இருக்கிறோமா? Have you ever raised a question saying that why we ask this, why we generally sing along with the song? ஜெபிக்கிறோம், We pray, ஸ்தோத்திரம் பண்றோம், we praise him. ஆனா தேவ பிரசன்னத்தோட நம்ம ஜெபிக்கல. We did not praise or pray him with God's presence. அதுக்காக தான் சொல்றேன், ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தோடு கூட நாங்கள் உம்மை ஜெபிக்கணும், ஆராதிக்கணும். Lord, with your presence we should praise him, we should serve him. உம்முடைய பிரசன்னத்தோடு அனுபவிக்கணும். அந்த பிரசன்னத்தின் வல்லமை எனக்கு தாங்க, அதுதான் வாரும். Oh Lord, give me the power of your presence so that we endure and we serve you. நான் ஜெபிக்கிறேன், I pray, நான் பாடுறேன், I sing, துதிக்கிறேன், I praise என்னுடைய டைம் பாசிங்காக, for my time pass, இல்லாட்ட சொல்ல போனா ஜெபிக்கலனா ஏதாவது தண்டனை கிடைச்சிருமேங்கிறதுக்காக, or fearing any punishment would come on me. மதல இருக்கிறோம், ஜெபம் பண்ணி பாப்போமே கொஞ்சம் அப்படின்னு சொல்லி. I'm just being idle, let me pray and see. ஆனால் வாரும் எங்கள் மத்தியிலே என்று சொல்லும்போது, when you say come in midst of us, தேவ பிரசன்னம் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா, if a God's presence descends on you, பாருங்க, சும்மா சொருக்க சொல்ல ஒரு உதாரணம் ஒன்னு சொல்றேனே. as an example I quote this. ஒரு தூங்கணுங்கிறது ஒண்ணு உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா, if you want to sleep, என்னதான் பண்ணாலும் மொபைல் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் மொபைல் டபார்னு கீழே விழுந்துரும். when you look at the mobile will fall down. யாரு ட்ரம் அடின்னு அடிச்சாலும் ட்ரம் சத்தம் கேட்காது. Even if somebody beats drum, பாட்டு you will not பாடினாலும் hear. சத்தம் கேட்காது. People sing, you cannot hear. உங்களை அப்படியே கட்டிலோட தூக்கி போட்டு ரோட்ல கொண்டு போய் போட்டாலும் உங்களுக்கு தெரியவே தெரியாது. If they throw you along with the cart, you cannot even feel it. ஏனென்றால் அந்த தூக்க ஸ்பிரிட், அந்த ஆவி உங்களுக்குள்ள வந்துருச்சு. Because the spirit of sleep has fallen on you. அப்போ உங்களையே அது மறக்க வச்சிருச்சு. It's making you to completely forget. ஹalleluya, hallelujah. இதே போலதான் Similarly, தேவ சமூகம், தேவ பிரசன்னம் உங்களுக்குள்ள வந்த பின்பு, when God's presence descends on you, falls on you, பிரதர் கிறிஸ்துராஜ் சாட்சி சொன்னாரு. as like brother Christos told this testimony. குடும்ப ஜெபத்துல பிள்ளைய கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணான்னு பார்த்தா 45 நிமிஷம் ஒரு சிறு பிள்ளை ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறானா, அந்த தேவ பிரசன்னம் அவர்களுக்குள்ள வந்தது. I told the child to pray, and a small child started to pray for 45 minutes. It's because of God's presence. அது வாரும் எங்கள் மத்தியிலே. Oh Lord, come in midst of us. நம்ம இன்றைக்கு நாம் கூடி ஜெபிக்கிறோம், ஆண்டவரே எங்கள் மத்தியிலே நீர் வாரும் ஆண்டவரே. Today we gather and pray, Lord, you come in midst of us. நாங்கள் இந்த நாட்களிலே காலையில மாலையில அதிகமா தேவ சமூகத்துல உட்கார்ற வசனங்களை தியானிக்கிறோம், பேசுறோம், சிலதை ரெக்கார்டிங் பண்ணி நான் கொடுக்கிறோம். These days we have been in church from morning and evening, so many we have been meditating God's words, we record audios, videos, and we give this. சமயம் போறதே தெரியுது. We don't know how the time is going on. நாங்கள் நேற்றெல்லாம் ஜெபத்தை கட்டாயம் நிறுத்திட்டு வெளியே வர்ற மாதிரி இருந்துச்சு. அவ்வளவு தூரம் அங்க மூழ்கிருச்சு. அப்படி we were completely drowned in the prayer. We were forced to stop the prayer and come out. போதும் நிறுத்திட்டு வெளியே வந்த மாதிரி. ஏன்னா மற்ற காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டியது. We told let's stop it and then come out because we have to do other things too. தேவ பிரசன்னம், தேவ சமூகம் உங்களுக்குள்ள வரணும். வாரும் என் நேசரே கூப்பிடணும். Oh, you have to call, oh beloved, come on me. God's presence has to descend and fall on you. இந்த சுனேமியால் ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபித்தது, அதுதான் உன்னத பாட்டின் புத்தகத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா அதை நீங்க பார்க்கலாம். That's what when we read songs of Solomon, the Solamites, she did this. அவரோடு கூட இருக்கிற
இருக்கிறதான ஒரு வாழ்க்கையை தேவனுடைய பிள்ளைகள் நாம் அனுபவிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். We are responsible. It is our duty for children of God to be with him. It is our duty. உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, When we read Songs of Solomon chapter 7, அவள் என்ன செய்கிறாள் என்று சொன்னால் தன் நேசரை வாரும் என்று அழைக்கிறாள். she is telling that a beloved come. இந்த வருகை எதற்காக? This coming is for what? அவரோடு கூட பழகுவதற்காக, To have a relationship with him, அவரோடு கூட பேசுவதற்காக, to talk to him, அவரோடு உறவாடி நடப்பதற்காக, to have a relationship with him. இந்த உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் Songs of Solomon chapter 7, 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்துல வாசித்தால், when we read verses 11 and அதுல 12, சொல்லுகிற வாரும் என் நேசரே, come my beloved, வயல்வெளியில் போய் let's go forth to the field, கிராமங்களில் தங்குவோம் என்று சொல்லி கூப்பிடுகிறாள். let's lodge in the villages. இப்படி கீழே வாசித்துக் கொண்டே வரும்பொழுது When we read down, அவள் சொல்லுகிறாள், நான் உமக்கு உச்சிதமானகளை உமக்கு தர்றேன், there I will give you my love. என்ற விதத்துல நல்ல கனிகள் எல்லாம் உமக்கு வச்சிருக்கிறேன், I've kept a lot of fruits and I shall give நேசரே it. வாரும். Beloved come. அப்படியானால் இங்க சொல்லப்படுகிற ஆவிக்குரிய அனுபவங்கள் என்ன சொல்லி இருக்கிறது? What is the spiritual significance to this? நான் அவரோடு கூட வாழும்படியாக, நேசரோடு கூட வாழ்க்கையை நான் இன்னும் கொண்டு போகும்படியாக நான் விரும்புகிறேன். இந்த வாழ்க்கையில I want my desire to be with my beloved, to my life to be with my beloved. என் நேசருக்காய், என் ஆண்டவருக்காக நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். For my Lord I have prepared this. வாரும் என் நேசரே. Come my beloved. அந்த வயல்வெளியில தங்குவோம், கிராமங்களில வயல்வெளிக்கு போய் கிராமங்களில தங்குவோம் அப்படின்னு அந்த வசனத்துல அழகா சொல்லி இருக்கு. Let us go forth to the field, let us lodge in the villages, it says. இதெல்லாம் ஆண்டவரோடு செய்கிற ஊழியத்துக்கு அடையாளமா சொல்லி இருக்கு. All these are significance of the ministry doing with the Lord. நீங்களே போய் கிராமங்கள்ல போய் தங்கிர கூடாது. You cannot go and stay on the villages. வயல்வெளிக்கு போய் தான் கிராமங்களுக்கு போகணும். You have to go to the field, then go to the village. அந்த வயல்வெளிங்கிறது புதிய ஏற்பாட்டு காலத்து சபை. A field shows the New Testament church. வேற வயல்வெளிக்கு போகாதே, போவாஸ் ரூத்தை பார்த்து சொன்னார். Ruth told that do not go to another field. Boaz told Ruth do not go to field. பொறுக்கிக் கொள்ள முடியாத வயல்வெளிகள் இருக்கிறது. There is a field for gleaning of, you can glean it. அண்ணா பெஞ்சமின் என்ன அடிக்கடி சொல்லுவாரு. Benjamin brother often says this. அப்போஸ்தலர் ஏஜே பெஞ்சமின் சொல்லுவார் அடிக்கடி. Apostle AJ Benjamin often நீங்க says, சபைக்கு வந்து when you come to church, இங்க கேக்குற பிரசங்கத்தை, the message what you hear, இங்க கேக்குற பிரசங்கத்தையும் தேவனுடைய வார்த்தையையும், the words, God's message what you hear, போய் சொல்லு கிராமங்கள்ல போய். go and preach in the villages. அங்கங்க போய் உபதேசங்களை சத்தியங்களை அறியாதவர்களுக்கு போய் அறிவி. Go and tell these doctrines and gospel to the people who do not know. அண்ணன் என்ன சொன்னாங்களோ அப்படியே போய் பிரசங்கம் பண்ணுவாங்க. So whatever they said, they similarly they go and do it. சிலர் அண்ணன் குரலிலேயே பேசுவாங்க. Somebody talk in same his brother's ராகத்திலேயே voice. பேசுவாங்க. They talk in his ஏன் tone. சொல்லி சொன்னா அவர் அப்படியே சொல்றார் அந்த வார்த்தை. Because he told that do it and tell it like that. நேசரே, Oh come my beloved. நான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வர்றது நான் தனிமையாக வரல. I don't come to God's presence alone. ஆண்டவரோடு வந்து தான் தேவ சமூகத்துல நான் தேவனை ஆராதிக்கிறேன். With God, along with God in God's presence I serve him. இப்ப அந்த வீடுகள்ல இருந்து ஆராதிக்கிறீங்க, நீங்க சபைகள்ல வந்து நீங்க ஆராதிக்கிறீங்க. You serve being in your house, you come to church and serve him. இந்த ஆராதனை எல்லாம் ஆண்டவரோடு சேர்ந்து வயல்வெளியில ஆராதிக்கிறோம். In the field we join with the God and we do it. இந்த பிரசங்கத்தை கேக்குறீங்க. You hear this message. வயல்வெளியில உங்களுக்கு கொடுக்கிறதால தேவனுடைய ஆலோசனை. In the field this is the counsel which God gives you. இந்த வார்த்தையை நீங்க வைத்துக்கொண்டு என்ன செய்யணும்? Keeping this word what you say. இந்த ஆலோசனை வார்த்தையை வைத்துக்கொண்டு Keeping this word and counsel what you should do. வயல்வெளியில போய் கிராமங்கள்ல போய் தங்குவோம். Let's go forth to the field and let's lodge in the villages. ஆகையினால் இந்த இது எதுக்கு அடையாளமா இருக்குது? What does it signify? கிராமங்கள்ல தங்குறது என்றால் கஷ்டமானது. Let us lodge in the village, meaning is lodging in village is difficult. தனிமையாக நேசரோடு நடக்கிற அனுபவம். This is the experience of walking with the beloved alone. ஆண்டவருமாக போய் ஊழியம் செய்வது. It is me and God alone going and doing the ministry. பட்டணங்கள் இருக்கிற எருசலேம்ங்கிறது ஒரு பெரிய பட்டணம். Jerusalem was a great city. அந்த என்ன செய்தால் இந்த சூலமத்தி ஒரு பெரிய பட்டணத்தில் இருக்கிறார். எருசலேம் நகரத்தில் இருக்கிறார். The Sulamite is staying in a great city called Jerusalem. நகரத்தின் வீதி எல்லாம் விசாலமா இருக்குது. All the streets are wide. இப்படிப்பட்டவள் this person எங்க போறாளா? Where is she going? கிராமத்துக்கு போவோம். She is telling that let's go to the village. கிராமத்துல தங்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். It's of great joy to lodge in the village. கஷ்டமானது ஆனா நல்லா இருக்கும். It is difficult but it will be good. நான் அடிக்கடி புறப்பட்டு போயிருவேன் கிராமத்துக்கு. I also often go to the villages. அடிக்கடி கவுடிபுரத்துக்கு போயிருவேன். Often I go to Gaudipuram. அங்க போய் அப்படி உட்கார்ந்து இருந்தானோ ஒண்ணும் தெரியாது. நல்லா பேசலாம், நல்லா பைபிள் படிக்கலாம், நல்லா ஜெபம் பண்ணலாம். இந்த மாதிரி இந்த சந்தடிகள் இதுல சிட்டிக்குள்ள இருக்கிற அந்த சலசலப்பு அங்க இருக்காது. The disturbance of this place in the city is not there in the village. You can go there and sit, you can read Bible, you can meditate God's word. பட்டணங்களுக்குள்ள பல சத்தங்கள் உண்டு, பல ஆட்கள் வருவாங்க போவாங்க மூவ் பண்ணுவாங்க. ஆனா கிராமங்கள் அப்படி கிடையாது. In city you have different noise, different people will come and go, but village is not like that. அப்போ அது எதுக்கு அடையாளமா இருக்குதுன்னா, so what does it show? நீங்க ஆண்டவரோடு தனிமைப்படுத்தப்படுகிற இடத்துக்கு நீங்க வரணும். You have been made alone with the God. You have to come to that place. என்னுடைய வாலிப நாட்களிலே நான் கோயம்புத்தூர் பகுதியில் ஊழியம்
செய்த நாட்கள் அடிக்கடி நான் இந்த பகுதியில் நினைப்பேன் நான். In my life I often think in my young days I did ministry in a place called Coimbatore. டெய்லி ஒவ்வொரு நாளும் சாயங்கால நேரங்களில் ரெண்டு சிறு பையங்க கிடைச்சிட்டா போதும். ஒரு 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையங்க ஸ்கூல் விட்டுட்டு வருவாங்க. அவங்கள கூட்டிட்டு சைக்கிள்ல கிராமங்களுக்கு போயிடுது. I used to take the young boys who study 8th and 9th, I take them along with my cycle and I used to go to the streets and go to the villages. கோயம்புத்தூர், மேட்டுப்பாளையம், Coimbatore, Mettupalayam, பழனி, உடுமலைப்பேட்டை, இந்த பகுதியில எல்லாம் ஊழியம் செய்யற நாட்கள்ல the place I did ministry. ஒரு பின்னாடி ஒரு சைக்கிள்ல ஒரு ட்ரம் கட்டிட்டு I used to tie a drum in my cycle. தகர மெக்கோபோன் இருக்கும், அதை தூக்கிட்டு. We used to have a megaphone. ட்ராக்ஸ் இருக்காது. We do not have tracks. அடிச்சு கிடைக்கவும் கிடைக்காது அந்த. We do not used to get it. அங்க போய் நின்னுட்டு எங்கயாவது ஸ்ட்ரீட் லைட்ல நின்னு பாட்டு ட்ரம் அடிச்சு பாட்டு படிப்போம். We stand on the street light, we used to beat the drum, we used to play the drum and sing song. 8 மணி 8:30 அங்க நின்னு பாட்டு பாடுவோம். 8:30 in the night we used to do this. சில நேரங்களில் சில ஆலயங்கள் CSI சர்ச், TLC சர்ச் எல்லாம் பூட்டி கிடக்கும். CSI church or TSL church, all this church will be closed at that time. ஐயா இங்க வந்து பிரசங்கம் பண்ணுங்கம்மா, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. They used to tell us come and preach here, it will be a great joy. ஏன்னா பெந்தகோஸ்தேக்காரங்க CSI குள்ள ஏத்த மாட்டாங்க, TLC குள்ள ஏத்த மாட்டாங்க. Because Pentecost people are not accepted in TCS or பெரிய சந்தோஷம், எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்கும். We were very of gladness. மறுநாள் போய் ஒரு பாஸ்டர்ட்ட போய் சொன்னேன். I went and told to my pastor. மேல இருக்கிற சென்டர் பாஸ்டர்ட்ட போய் சொன்னேன். I told to my center pastor. பாஸ்டர் இத போல அங்க ஏன்னா பர CSI ல போய் பிரசங்கம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஏதாவது என்ன சபை விட்டு விலகிர கூடாது, அதுக்காக நான் பாஸ்டர்ட்ட போய் சொன்னேன். Because they should not separate me from the church, because I went and preached in the CSI church. I told pastor. அப்ப MJ அப்ரஹாம்னு ஒரு பாஸ்டர் இருந்தார். Pastor called MJ Abraham. அவர் சொன்னாரு, he told, ஏய் உனக்கு வாசல் திறந்திருக்கு, நீ போடா, எங்க போணுமோ பேசு கர்த்தருடைய வார்த்தை. Wherever it is told gate is open for you, go and preach God's word. அது போல தான் ஒரு தடவை அப்படிதான் நம்ம ஆட்களுக்கு பெந்தகோஸ்தேக்காரங்களுக்கு அப்படி ஒரு இடம் கிடைச்சிட்டா போதும், ஆண்டவரே அந்த சர்ச்சை எங்க பெந்தகோஸ்தே சபையா மாத்துங்க. So Pentecost people when they get similar opportunity they used to pray, Lord give us that church to us. ஒரு தடவை கோயம்புத்தூர்ல உடுமலைப்பேட்டைங்கிற இடத்துல இருந்தேன். Once I was in a place called Coimbatore, Udumalaipet. திருமூர்த்தி டேமுக்கு போற வழியில ஒரு பெரிய CSI சர்ச் உண்டு. நீங்க அந்த பக்கம் உடுமலைப்பேட்டை இருந்து திருமூர்த்தி மலை அமராவதிக்கு போற ரூட்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய CSI சர்ச். A road which goes towards Amravati, there's a great big CSI church. அப்ப அந்த சர்ச்சில ஒரு தடவை அங்க உள்ள ரெவரண்ட் ரொம்ப என்னோட பழகுனாரு. The reverend was moving closely with me. சில பிரேயர்ல பாஸ்டர் இவர் சொன்னதை வச்சுட்டு இன்னொரு இடத்துல சொன்னதை வச்சு இதை நான் எனக்கு லைசன்ஸ் கொடுத்த மாதிரி நான் நினைச்சு அவங்க சபையில சில பிரதர்ஸ் பிரேயர், சிஸ்டர்ஸ் பிரேயர்லாம் போய் நடத்துறதுக்கு. Because pastors permitted me, so I went to go and conduct sisters brothers prayers in that church. அப்ப நான் உடுமலைப்பேட்டையில ஒரு சபை கன்வென்ஷன் நடத்தணும். So in Udumalaipet we are conducting convention. அப்ப கன்வென்ஷன் நம்முடைய பெந்தகோஸ்தே நம்முடைய சபை ஏரிபாளையம்ங்கற ஏரியால உண்டு. அது So our church was in a place called Eripalayam. அது அவுட்டர் ஊரை விட்டு ஒரு 3 கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்குது. It was away from the it was outer away சுடுகாட்டு பக்கத்துல, சுடுகாட்டுக்கு ஆப்போசிட் தான் அது இருக்குது. It was near a burial ground. அப்போ அங்க இருந்து பவனி துவங்கி திரும்பி வரதுன்னா கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் வேஸ்டா காட்டுக்குள்ள நடக்கிற மாதிரி இருக்கும். Possession would take 3 to 3 plus 3 6 kilometers. It was useless, as if we are walking in a lonely road. எங்கயாவது ஒரு சிட்டிக்குள்ள துவக்கி அப்படியே சிட்டில ரவுண்ட் அடிச்சிட்டு திரும்ப ஃபெய்த்தோமுக்கு வரலாமே. It is better that we start in a city, go around the city and come to church. அப்ப எங்க கூடுறது தெரியலையேன்னு சொல்லிட்டு உடனே CSI ரெவரண்ட் கிட்ட கேட்டேன். So I asked CSI reverend what should we do understanding this. உடனே அந்த ரெவரண்ட் ஐயா சொல்லிட்டாரு. So he told us, தாராளமா நீங்க நடத்துங்கன்றார். So he told that no, do it. உடனே அங்க நாங்க CSI சர்ச்சை திறந்து கொடுத்துட்டாரு. So he opened CSI church and gave எல்லா us பிரான்ச் அங்க பவனின்னு சொல்லி சொன்னா எல்லா லோக்கல்ல இருந்து வந்துருவாங்க. So because of the possession all local people came and joined there. எல்லா லோக்கல்ல இருந்து வேன் கார் எல்லாத்துலயும் வந்துட்டாங்க. They came in van and car, they all joined gathered there. CSI சர்ச்சில தொடங்கி CPM சர்ச்சில முடியுது. So we started from CSI church and ended in CPM church. அப்ப அங்க சர்ச்சில உட்கார்ந்து நல்ல பாட்டை பாடி ட்ரம் அடிச்சி we sang song and played drum in the church. ஜமா பண்ணி அங்க இருந்து புறப்படுறோம் வெளியில. We started with great prayer. We started பவனில முன்னாடி நடந்து நான் CSI ரெவரண்ட் இவங்க தான் ஃப்ரண்ட்ல நடந்து போயிட்டு in the front with I and the CSI reverend were in the front of the procession. உடனே அங்க உள்ள நல்ல பிலீவர்ஸ் எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. The believers what they started to speak. Brother ஜெயக்குமார் CSI எல்லாம் பிடிச்சிட்டார், கோட்டையை பிடிச்சிட்டார். Brother Jaykumar has caught this fort of CSI கோட்டையை பிடிக்கிறதுக்காக போல. I did not want to catch the இடம் கொடுத்தாங்க. அவங்க அதாவது இடம் கொடுத்தாங்க, நீ அது கூட உட்கார்ந்து சாப்பிடுறது கூட இடம் கொடுக்க மாட்டீங்க. They helped us. You not even எங்களுக்கு மேல பெர்மிஷன் வாங்கணும், கமிட்டில கேட்கணும், நீங்க சொல்லுவீங்க. You will tell them I have to ask the committee, I have to ask the permission to give any place. கிறிஸ்துவின் அன்பு அவங்க அந்த நாட்கள பகிர்ந்து கொண்டாங்க. In those days they shared the love of Christ. அப்போ அப்படி போய் அப்படி ஊழியம் செய்யறது பெரிய சந்தோஷம். Going and doing such ministry was a great joy in those days. அது போல கிராமங்கள்ல போய் ஊழியம் செய்யறது பெரிய சந்தோஷம். Doing the ministry in the villages of great joy. இப்படி தேவனோடு நடந்து நாமும் ஆண்டவருமாக வாழ்கிறதான ஒரு வாழ்க்கை. Similarly walking with God and living you, me and God. இந்த
இந்த சுலமித்தி சொல்லுகிற வார்த்தை என்ன? What is the word of the Shulamite? இந்த சுலமித்தி சொல்ற என்ன வார்த்தையை சொல்லுகிறார்? What she is telling? நாம் தனிமையா கிராமங்களுக்கு போவோம். Let's go forth to the field. நாம் அப்படி தங்கும்போது உமக்கு நேசத்தின் உச்சிதங்களை நான் உமக்கு தருகிறேன். There I'll give you my love, she says. அதான் 12 வசனத்தில் சொல்லி இருக்குது, நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு நான் கொடுக்கிறேன். Verse 12 says, there I will give you my love. நாம் எதை அதிகமா விரும்புறோமோ, Whatever you desire so much, அதை நான் நேசருக்கு கொடுக்கிறேன். that I'll give it to my beloved. நேசரே வாரும். Oh my beloved, come. நீர் என்ன எதிர்பார்க்கிறீரோ, What do you expect? நீர் எதிர்பார்த்ததுக்கு மேன்மையானதை நான் உமக்கு கொடுக்கிறேன். Beyond your expectation, I shall give it to you. நம்முடைய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திரங்களை அதிகமா செலுத்தலாம் அவருக்கு. We have to give the praises of our lips to give. நம்முடைய வாலிப பருவத்தை கர்த்தருக்குன்னு கொடுக்கலாம். We have to donate our young days, young ages to God. நமக்கு இருக்கிறதுலயே எது மேன்மையா நினைக்கிறோமோ அதை நான் கர்த்தருக்கு கொடுக்கிறேன். Whatever is best of mine, I shall give it to my Lord. என் ஆண்டவரை நான் அதிகமா நேசிக்கிறேன். I love my beloved so much. பாஸ்டர் C.K. லாசரஸ்னு ஒரு பாஸ்டர் இருந்தார். A pastor called C.K. Lazarus, he was there. ஒரு சகோதரி தன்னுடைய மகனை ஆப்பிரிக்காவுக்கு ஊழியம் செய்வதற்காக அனுப்பி விட்டிருந்தாங்களாம். He sent his daughter to Africa to do ministry. அந்த நீக்ரோ மத்தியில ஊழியம் செய்கிற சமயத்துல 2 பிள்ளைகளையும் நீக்ரோக்கள் அவர்கள் அடிச்சு சாப்பிட்டுட்டாங்களாம். They were doing the kill சாப்பிடுறவங்க. The Negroes killed both of the children and they ate them alive. அந்த தாயார் என்ன செய்தா, மூன்றாவது தன்னுடைய மகனை அனுப்பி வச்சார். The mother again, she sent the third son. அவருடைய ரட்சிப்புக்காக அவனும் அது போல பலியாகி விட்டான். For their salvation, this third person was also killed. நாலாவது ஒரு பையனை அனுப்பின வேளையிலும் Also the fourth son was sent. அவனையும் பலியாகிட்டான். Also they killed him. ஐயோ, இந்த ஆப்பிரிக்காவில் உள்ள இந்த மக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு எனக்கு என் ஆண்டவருக்காக கொடுக்கிறதுக்கு வேற இல்லையேன்னு அந்த தாயார் அழுதாங்க. This mother wept bitterly, saying that there is no other son for the salvation of these Africans. நான் எதை மேன்மையா நினைக்கிறேனோ, Whatever is my best, என் ஆண்டவருக்கு நான் செலுத்துகிறேன். I give it to my Lord. ஆபிரகாமின் இருதயத்தில் இருந்தது பிரியமானவர்களே. Beloved, this was in the heart of Abraham. நேசத்தின் உச்சிதங்களை கர்த்தருக்கு செலுத்துகிறானா? Are we giving the best of ours? ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, When we read Genesis 22:1, அந்த ஆபிரகாம் என்ன செய்ய, ஆபிரகாமிடத்துல கர்த்தர் என்ன சொல்றாரு? what Lord spoke to Abraham. உன்னுடைய நேச, கர்த்தர் ஆபிரகாமை சோதிச்சு சொல்றாரு, உன்னுடைய நேச குமாரன், Take now your son, உன்னுடைய ஏகசுதன், your only son, இவனை நான் உனக்கு காண்பிக்கிற மோரியா மலையில கொண்டு போய் பலி செலுத்த வேண்டும். whom you love, and go to the land of Moriah and offer him as his burnt offering. மலையின் ஒன்றின் மேல் அவனை பலி செலுத்து. One of the mountains which I shall tell you. புத்திரன், He is your son. அவன் ஏகசுதன், He is your loved one, நேச குமாரன். the only one son whom you love. என்ன செய்தான் ஆபிரகாம்? What Abraham did. ஆண்டவரே, இது என்ன கேட்டால் கொடுக்கிறேன், இத மாத்திரம் என்கிட்ட பேசாதீங்க. Lord, whatever you ask, I shall, but I shall not give. எதனால சொல்லுங்க, Whatever you say, எதனால சொல்லுங்க, you கர்த்தருக்கு tell anything, I shall do it. ஊழியத்துக்குங்கறத மாத்திரம் வேண்டவே வேண்டாம். But ministry, no, I cannot. இந்த நாட்களில் கர்த்தருடைய வீட்டுக்குள்ள நாங்க வந்ததுக்கு கர்த்தருக்கு ரொம்ப நன்றி சொல்றோம். These days we are thanking Lord so much for being into God's house. கொடுங்க. Give it. காலமெல்லாம் போன பிறகு கர்த்தருக்கு கொடுக்காதீங்க. After your days are past, it is useless. மந்தையில் கெடா இருக்கையில் கெட்டு போனதை கொண்டு வந்து கொடுக்காதீங்க. Oh, in your fold there is a ram. Do not give the spoiled ones. கொழுமையான பருவத்தை ஆண்டவருக்கு கொடுங்க. Give the young ages to the Lord. உங்களுக்கு மேன்மையான நல்ல கர்த்தர் துதிக்கிற நேரம் அதிகாலை கர்த்தருக்கு கொடுங்க. Give the early morning of praises to the Lord. ஜெபிக்க சொன்னா என்ன சொல்றாங்க? When we asked them to pray, what they say? எப்ப ஜெபம் பண்ணீங்க, உங்க ஜெப நேரம் என்னன்னு ஒரு வீட்டுக்கு நான் போயிருக்கும்போது கேட்டோம். I went to a house and asked, what is your prayer time? ஜெபம் பண்ணுவோம், we pray. எல்லாம் முடிச்சிட்டு எப்ப டைம் இருக்குதோ அப்ப நாங்க உட்கார்ந்துருவோம் பாஸ்டர். After doing everything, if we have time, we sit in prayer. அது இல்ல, எல்லாவற்றை காட்டிலும் முக்கியமான நேரம், ஆனால் இது நேசரோடு பேசுகிற நேரம். This is the time to talk to my beloved. That is the important time. நேசத்தின் உச்சிதங்கள் கொழுமையானது நேசருக்கு நான் செலுத்துவேன். Best of mine, the fatlings of mine, I shall give it to my beloved. ஏதோ காயினை போல செலுத்துகிற பலி அல்ல உங்களுடைய பலி. It should not be the offerings of Cain. உங்கள் ஆராதனையை காணிக்கை காயின் செலுத்துகிற ஆராதனையை போல அல்ல. Let your service or offering will not be like Cain's offering. கர்த்தருக்கு ஆராதிக்கிற ஆராதனை ஆபேலை போல கொழுமையான நேரத்தை கர்த்தருக்கு கொடுங்க. Let your service be like the offerings of Abel. கொழுமையான பருவத்தை கர்த்தருக்கு கொடுங்க. Oh, young ages to give it to the Lord. கொழுமையான நல்லா துதிக்கிறீங்களா, வாயை திறந்து நல்ல கர்த்தரை துதிச்சு பழகுங்க. Are you praising nicely? Open your mouth widely and praise him. ஏதோ கடமைக்கு சோத்திரம் கொண்டு போகாதீங்க. For the sake of praising or thanking, do not do it. நேசத்தின் உச்சிதங்களை நான் உமக்கு
உமக்கு தருகிறேன். I give my beloved, I love to him. உங்களையே அவருக்கு கொடுத்துருங்க ஆண்டவருக்கு. Give yourself completely to him. கொடுத்து பார்த்தேன். I gave him saw. ஆண்டவருக்கு கொடுத்து பார்த்தேன். I gave it and saw. எல்லாத்துக்கும் கொடுத்து கடைசியில் என்னையே ஆண்டவருக்கு கொடுத்துட்டேன். I gave everything and finally I gave myself to him. என் நேசரை எப்படியெல்லாம் பிரியப்படுத்தலாம்? How shall I please my beloved? எப்படியெல்லாம் பிரியப்படுத்துறது? How shall I please him? பிரியப்படுத்தி பார்த்தேன். I pleased him. என் வாயின் வார்த்தைகளால் பிரியப்படுத்தேன். With my words I pleased him. இருதயத்தின் நினைவுகளால் பிரியப்படுத்தேன். I pleased him with my heart. ஒவ்வொரு செயல்களால் என் நேசரை பிரியப்படுத்தினேன். I pleased him with every words of mine. என்னையே அவருக்கு பிரியமான காணிக்கையாக. Finally I gave myself as offering. அவருக்கு பரிசுத்தமும் பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தாச்சு. I gave myself as peace and living sacrifice to him. இப்படி ஆராதிங்க. Serve him like this. அதான் சொல்றாரு, அங்க என்ன இருக்குதா? What is there? அங்கே தூதாயின் வாசனை வீசுதலாம். The mandrakes give off a fragrance. என்ன நடக்குது? சகல விதமான அருமையான கனிகள் இருக்குதா? So they have all manners of fruits there. அந்த அருமையான கனி தான் என்ன கனி? What are the pleasant fruits? ஆவிக்குரிய கனிகளை நான் வைத்திருக்கிறேன். I have kept the spiritual fruits. யாக்கோபு அதாவது கலாத்தியர் 5 கடைசில வாசிக்கிறது போல ஆவிக்குரிய கனிகள் உண்டு. Galatians 5 last with the spiritual fruits. உதடுகளின் கனிகள் இருக்கிறது. The fruits of lips. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. It is the praises. அதனால நான் காலையில 4 மணி ஜெபம் 4 o'clock prayer. ஒரு நாளாவது நான் நிறுத்துவது கிடையாது. Never ever I'll stop it. இருக்கிறவங்களை தட்டி எழுப்பிட்டு போயிடுவேன். I used to pat people and wake them up. எழுப்பி நல்லா துதிங்க. Early in the morning praise him nicely. நல்லா வாயை திறந்து கர்த்தரை துதிங்க. Open your mouth and give thanks. வீடுகளை நீங்க துதிங்க. Praise your. காலைல 6 மணிக்கு ஜெபம் பண்றோம், அது போதுமேன்னு நினைக்காதீங்க. Do not the 6 o'clock prayer is. சில தங்களுக்குள்ள சில கற்பனை வச்சிருப்பாங்க, எப்ப எழும்புறோமோ அப்ப எழும்பி துதிக்கிற அதுதான் அதிகாலை. இல்ல. Whatever the time I wake up and pray, that is early morning. No, it is not so. உண்மையான நேரம். It is the best time. நல்ல நித்திர மயக்கத்துக்குள்ள போகிற நேரம். You just go into the deep sleep in the early morning. ஆண்டவரே, அது உமக்கு நான் கொடுக்கிறேன். Lord, I give that to you. என்னுடைய சரீர சுகத்துக்கு நான் கொடுக்க விரும்பல. No, I don't want to give it for my bodily comfort. என்னுடைய சுயநலத்துக்காக நான் அதை உபயோகப்படுத்த விரும்பல. I don't want to use it for my selfishness. உமக்கு நான் செலுத்துகிறேன். I give it to you. இப்படி கர்த்தருடைய சமூகத்தில் அவருக்கென்று அந்த கனிகளை நாம் செலுத்தி கர்த்தரோடு கூட நாம் கர்த்தர் தேவனை நாம் அனுபவிக்க வேண்டும். We give all these fruits to him, we give it to him, then we endure, we experience Lord along with this. அதனால இன்னைக்கு ஆண்டவரே வாரும் ஆண்டவரேன்னு கூப்பிடுங்க. Now call Lord, come. நம்முடைய சமூகத்தை நாங்கள் அனுபவிக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரேன்னு. Lord, help us to experience your presence. அதிகமா ஆண்டவருடைய சமூகத்தை அவரை அனுபவிங்க. Oh, experience him in God's presence. அனுபவிக்கிறவங்க தான் ஒரு நாள் வரும்போது நேசரே இதோ நான் வருகிறேன்னு சொல்லி வரல உங்களை சேர்த்து கொண்டு போயிடுவார். So one day he's going to come and take you up. அவர் உங்களை சேர்த்து கொண்டு போயிடுவார். He'll catch you up and he'll take you up. Hallelujah. அது கீழ வசனங்களை வாசித்தால் நல்லா சொல்லி இருக்குது. Similarly in the next verse, இப்படி அவரை என்ன செய்கிறாளாம்? What she is doing? இந்த உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால், when we read Songs of Solomon 8, அவள் என்ன செய்கிறாளாம்? அந்த நேசரை அழைத்து கொண்டு போகிறாள். that she is taking. எங்கே அழைத்து கொண்டு போகிறாள்? Where she is taking him? Taking the beloved. எங்கே அழைத்து கொண்டு போகிறாள்? Where she is taking the beloved? எங்கே அழைத்து கொண்டு போகிறாள்? தன் தாயின் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகிறாள். She is taking the beloved into the house of mother. அதற்கு முன்பதாக என்ன பெற்றவருடைய அறைக்கு நான் அழைத்து கொண்டு போகிற வரைக்கும் நான் உண்மை விடாமல் பற்றி கொண்டேன் என்று கடந்த வாரத்தில் கர்த்தருடைய வார்த்தை நீங்க கேட்டீங்க. Last week message we heard that she is taking us to the mother's house. 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல கேட்டீங்க. When we read in verses chapter 3 verses 4. இப்போ இங்க என்ன வாசிக்கிறோம்? What we read here. இங்க சுலமத்தி என்ன சொல்லுகிறார்? What is Shulamite saying? இங்க என் தாயின் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போவேன். Oh, let me take you to my house of mother. நீர் என்னை போதிப்பீர். So he used to instruct me. அப்போ நான் கந்தவர்க்கமிட்ட திராட்சரசத்தையும் என் மாதுள பழ ரசத்தையும் உமக்கு கொடுப்பேன். I would cause you to drink of the spiced wine of the juices of my pomegranates. வாசிக்கும்போது எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? So beautifully it is written. கருத்துக்கள் இருக்குது. So many deep doctrines are there. இதல பாருங்க, அவரை அழைத்து கொண்டு போகிறேன். I am taking him. அந்த தாயினுடைய வீடு தான் நமக்கு கத்த தந்திருக்கிறார் சபையின் ஐக்கியம். House of my mother is the fellowship of the church that God has given. சபை நிலைக்கு அடையாளமா இருக்கு. சபைக்கு அடையாளமா. That shows the church. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்துல வாசிச்சீங்கன்னா, when we read 1 Thessalonians chapter 7, தாயை போல நாங்கள் உங்களை போஷிக்கிறோம்னு பவுல் தெசலோனிக்கே சபைக்கு சொல்றாரு. St. Paul is telling to the Thessalonians, as like mother we nourish you. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்துல, உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம். பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிற போது நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சியா இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களானபடியினாலே எங்கள் ஜீவனை உங்களுக்காக கொடுக்க மனதாய். 1 Thessalonians chapter 2 verses 7-8, but we were gentle among you, just a nursing mother cherishes her own children, so affectionately longing for you, we were well pleased
to import to you not only the gospel of God but also our own life, because you had become dear to us. இது அப்போஸ்தலருடைய ஐக்கியம். This is the fellowship of இது apostles. சபையின் ஐக்கியம். This is the fellowship of என்னை church. பெற்றவளுடைய அறைக்கு நான் அழைத்து கொண்டு போகிறேன். I will take you to my mother's house. இஷ்டம் போல நடக்கிறது இல்ல. It is not as per your wish. சர்ச்சு தேவை இல்லையே. We don't want church. ஒருத்தர் சொல்றாரு, Somebody told, இந்த பிரச்சனைக்கு பிறகு after this lockdown 25% சபைக்கு வர மாட்டாங்க ஆட்கள். 25% church people are not going to come to church. குறைஞ்சே போயிடும். It is going to be reduced down. தனியா இருந்து ஆராய்ச்சிட்டு போயிரலாம். We can be in the house. அப்படின்னு ஜனங்க போயிடுவாங்க. People will leave and go. அப்படின்னு அவருடைய வாயில இருந்து ஒரு அறிக்கை வந்துச்சு. This is the declaration. ஆனா நான் விசுவாசிக்கிறேன், அப்படி விசுவாசிக்கல. But I believe not that. எனக்கு இனிதான் ஜனங்க மத்தியில ஒரு எழுப்புதல் உண்டாயிடுச்சு. There will be going great revival going. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களே. Clap your hands and give glory to God. ஜனங்க மத்தியில ஒரு எழுப்புதல் உண்டாகுது. There's going to be a great revival among the people. ஒருபோது கர்த்தர் தம்முடைய ஜனங்களை விட மாட்டார். Lord will not forsake, leave his people. நமக்கு அழைத்தவர் உண்மை உள்ளவர். He who is called is faithful and true. நாம் உண்மை இல்லாத இருந்தாலும் அவர் விட மாட்டார். அவர் We may be untrue, but he will not leave us. அழைத்து தேவ சமூகத்துக்கு அவர்களை கர்த்தர் கொண்டு வருவார். He will bring them to God's presence. தாங்கள் நினைச்சபடி விரும்ப நடக்க கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். Lord will not permit them to be as for what they want. கொரிந்திய சபையில பவுல் இந்த மக்கதோனியா நாட்டு சபையாரை பத்தி கொரிந்தியருக்கு நிருபத்தை எழுதும் பொழுது எழுதுறார். To Corinthians is writing epistles about the Macedonian church. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, When we read 2 Corinthians chapter 8, இந்த மக்கதோனியா நாட்டு சபையாரை பற்றி பவுல் சொல்லும்போது சொல்றார், about Macedonian church, Paul is telling இவங்க சபையின் ஐக்கியத்துக்கு எப்படி தங்களை ஒப்பு கொடுத்தாங்கன்னு பாருங்க. how they surrendered themselves for the fellowship of the church. நினைத்தபடி மாத்திரம் கூடாமல், It is not as per they wished. தாங்கள் இப்படி நினைச்சிருக்கிறோம் அப்படி நினைச்சிட்டு கொடுக்காம, It is not as if we thought like this. தேவனுடைய சித்தத்தினாலே முன்னே தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார்கள். And not only as we had hoped, but they first gave themselves to the Lord and then to us by the will of God. 2 கொரிந்தியர் 8:5. முதலாவது எங்களை என்ன செய்தார்கள்? 2 Corinthians chapter 8 verses 5. முதல்ல என்ன செஞ்சாங்க? First what they did, முதல்ல தங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தாங்க. but they gave themselves to the Lord. இரண்டாவது நடத்துகிற எங்கள் கையில ஒப்பு கொடுத்தாங்க. Second, they gave to us by the will of அதுதான் God. அவரை வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனோம். So we took them to my house. தேவனோடு சபையோடு உள்ள ஐக்கியத்தில் உள்ளவங்க தான் அந்த தாயின் வீட்டில் இருக்கிறவங்க. Those who have the fellowship with God and church, they are the people those who stay in mother's house. நேத்து யாரோ வந்தாங்க, 2 பேர் வந்தாங்க. Some two people came yesterday. பார்த்து பேசிட்டு, They spoke, I met them and spoke. எங்க பெத்தவங்க வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்குது யா அப்படினு. They told that as if we feel as if we have come to our parents' mother's house. ஒருவேளை இந்த பிரசங்கம் பண்றதுக்காக தான் நேத்து அந்த ஆள் அப்படி சொல்ல வச்சாரோ தெரியல. I don't know whether to preach this yesterday this incident happened. போறது பாஸ்டர். Pastor, it is that. யாரு? இந்த சாதையா இல்ல? அவர்தான் தண்டையார்பேட்டையில இருந்து வந்தார் அவர். He came from Tandiyarpet. அவர்தான் சொன்னாரு. He told, இங்க வந்தது coming here பெத்தவ வீட்டுக்கு வந்த மாதிரி, பெத்தவ வீட்டுக்கு வந்த மாதிரி. as if like we feel we come to our mother's house. அவ்வளோ மன திருப்தியா இருக்குது. There's a great satisfaction. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை Praise be to உண்டாவதாக. God's holy name. தாயின் வீடு. That is the mother's house. ஆவிக்குரிய உங்கள் மேல கரிசனை உள்ளவர்கள். Those who care for you, spiritual people. விசாரிக்கிறவர்கள். Those who inquire you. உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறவர்கள். Those who give counsel. உங்கள் ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள். Those who are responsible for your soul. அதோடு மட்டுமில்ல, Not only that, அந்த வீட்ல என்ன பண்ணுகிறாலும் அவர் நீர் என்னை போதிப்பீர். அங்கே போதனை கொடுக்கப்படுது பாருங்க. there's instruction being அந்த given. 8:2ல சொல்லி அங்கே என்ன கொடுக்கப்படுகிறது? 8:2 says that அங்கே பரிசுத்த ஆவியானவர் உங்களை போதிக்கிறார். Holy Ghost is instructing you. அதனால இயேசு சொல்ற என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். That's why Jesus told that take my yoke and learn from me. போதனை நீங்கள் அடைய வேண்டும். You have to take the teachings. மத்தேயு 11:29ல அதை சொல்லுகிறார். Matthew 11:29 he says. அதே போல ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலயோ, Similarly Isaiah 54, அவர் காலைதோறும் எழுப்பி எனக்கு போதித்து கொடுக்கிறார். he wakes me in the morning and he teaches me. கற்றுக் கொடுக்கிறவனுக்கு கற்றுக்கொள்கிறவனுக்கு செவி சாய்க்கிறது போல என்னை செவி சாய்க்க செய்கிறார். He makes me to lean as if to learn it. ஏனென்றால் வேதம் என்ன சொல்லி இருக்கிறது? What does scripture say? நான் உனக்கு போதிப்பேன். I will teach you. நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். I'll show you guide you the way which you have to உன் go. மீது என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சொல்லி இருக்கிறார். I will guide you with my eyes and give you counsel. ஆகையினால உங்களை இந்த சபையின் ஐக்கியம் உங்களுக்கு போதனையை உங்களுக்கு கொடுக்கும். The fellowship of the church will give you counsel and teaching. நாங்களா தனியா போதனை கற்றுக்கொள்ள முடியாதா? Oh, you can tell that no, cannot be learn இருந்தாதான் ourselves. உனக்கு போதனை கிடைக்கும். Only when you are here you will get the teaching. இயேசுவின் பாதத்தில் இருந்தாதான் மரியாளே உனக்கு போதனை கிடைக்கும். Mary, only when you are in Jesus' feet you will get teachings. சாமுவேலே, Samuel, நீ அங்க ஏலியனுடைய வீட்ல அங்க கர்த்தருடைய வீட்ல பணிவிடை செய்து கொண்டிருந்தாதான் அங்க உனக்கு போதனை கிடைக்கும். only when you serve along with Eli in the house of the Lord you will get the teachings. சொல்லும் அடியேன் கேட்கிறேன். Oh, tell the servant hears. யாருக்கு கர்த்தர் போதனை கொடுக்கிறார்? To whom Lord gives teachings?
சாமுவேலுக்கு போதனை He கொடுக்கிறார். teaches to Samuel. உபாகமம் 33:3 என்ன சொல்லி இருக்குது? Deuteronomy 33. உம்முடைய பரிசுத்தவான்கள் உம்முடைய பாதத்தில் இருந்து போதனை அடைகிறார்கள். Your saints are getting teaching being on your feet. ஆகையினால போதிக்கப்படும் தேவனுடைய சமூகத்தில் தேவனால் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் உண்டு. There's a lot of things being in God's feet. We have to learn and teach. We have to get கற்றுக்கொண்டால் தான் ஜெயம் எடுக்க முடியும். Only when we learn we can get victory. அதனால தான் அந்த யாரு அந்த தாயோடு கூட இருந்ததானே அந்த யாக்கோபு, Jacob who was with his mother. தாய் அம்மாவுக்கு யாக்கோபுக்கு என்ன சொல்லி கொடுக்கறாங்க? What is mother teaching to Jacob? மகனே நான் சொல்றத மாத்திரம் நீ கேளு, வேற ஒண்ணும் கேட்காத. Son, whatever I tell you, listen to it. Do not listen. ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்துல என்ன சொல்லி இருக்குது? What we read in Genesis 27. மகனே நான் உனக்கு என்ன சொல்றேனோ அதன்படி மட்டும் கேளு. Son, therefore whatever I say to you, listen only to that. ஆதியாகமம் 27:13 சொல்லி இருக்குது. 27:13. நீ என் சொல்லை மாத்திரம் கேளு, வேற ஒண்ணும் கேட்காத. Let your curse be on me. He tells that no, obey my voice. நீங்க சொல்றத கேட்டுட்டு திரும்ப ஏதாவது ஆச்சுனா என்ன பண்றது? If I hear you, if anything falls on me, what shall happen? மேல எனக்கு சாபம் ஏதாவது வந்துருச்சுனா என்ன பண்றது? If I have a curse, then what shall happen to me? நீ அந்த போதனையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து நடந்தா, when you obey to my voice and you do it, அதனால உங்களுக்கு நன்மைதான். it is a goodness for you. ஒருவேளை அது நடக்காதது போல இருந்தாலும் அது உங்களை பாதிக்காது, அது அங்க பாதிச்சுக்கிடும். If there is a punishment to fall on him, it will be on them, not on you. எசாயா 50:10 அத பற்றி சொல்லி இருக்கு. எசாயா 50ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிச்சீங்கன்னா, when we read Isaiah 50:10, ஒருவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசரின் சொல்லை கேட்டு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன் என்று சொல்லி எசாயா 50ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல சொல்லி இருக்கு. Isaiah 50:10 says that who among you fears the Lord, who obeys the voice of his servant, who walks in darkness and has no light, let him trust in the name of the Lord and rely upon his God. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? What is told here? அங்கே தாயின் வீட்டில் அவர் நம்மை போதிக்கிறார். In the house, mother's house, he is teaching. அந்த போதனை கேட்கும்போது என்ன வருது? When you hear the teaching, what happens? கேட்ட உடனே என்ன வருது? What happens? அங்க என்ன வாசிக்கிறோம்? What we read here, அடுத்தது அதிலே சொல்லி 2ஆம் வசனத்துல சொல்லி இருக்கு பாருங்க. 8:2 says, அங்கே அழைத்து கொண்டு போவேன், I'll take him, நீர் எனக்கு போதிப்பீர், உம்முடைய கட்டளைகளை போதனைகளை நான் கேட்பேன். I will hear your instructions. அடுத்தது என்ன வாசிக்கிறீங்க? Next what we read, கந்தவர்க்கமிட்ட திராட்சை ரசத்தையும் என் மாதுளம்பழ ரசத்தையும் உமக்கு கொடுப்பேன். I would cause you to drink of spiced wine of the juice of my pomegranate. இது எதுக்கு? What is this? என்ன ஜூஸ் கொடுக்கறாளா? What juice she is giving? திராட்சை ரசமும் மாதுளம்பழத்துக்குரிய ஜூஸ் யாருக்கு கொடுக்கறா? Who is giving the spiced wine juice and pomegranate juice to whom she is giving? நேசருக்கு கொடுக்கறா. She is giving to her beloved. சந்தோஷப்படுத்துறது. To make him merry. அவரை மகிழ பண்றது. To make him merry. இதுக்கு முன்னாடி கொடுத்தது கனி கொடுத்தா. Before she gave 7 கடைசில வைக்கிற வாரு நேசரே உமக்கு நான் என்ன செய்கிறேன்? ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுக்கறேன்னு சொன்னாங்க. In 7 last period then she is come beloved I shall give you. இப்ப நேசருக்கு கொடுக்கிறது என்னது? What is she giving to the beloved now? நல்ல என்னது? திராட்சை ரசம் ஜூஸ், நல்ல மாதுளம்பழ ஜூஸ். She is giving a spiced wine and juice of pomegranate. நேசரை மகிழ பண்ணுகிறது. To make, that is making my beloved merry. இதுதான் மன மகிழ்ச்சியை உண்டாக்கும் என் ரூபவதியே. Oh my beloved, it is make me merry. வசனம் சொல்லி இருக்கு பத்தி 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே 7:6 மன மகிழ்ச்சியை உண்டாக்குகிறாள். She is making you delight. மன மகிழ்ச்சியை உண்டாக்குகிற ரூபவதியாக இருக்கிறாள். How fair and how pleasant you are, how loud. நான் இப்பொழுது என்ன செய்றேன்? நேசருக்கு என்ன செய்கிறேன்? What I'm going to do my beloved, அவரை சந்தோஷப்படுத்துறேன். I'm making him delight. மன மகிழ்ச்சியை உண்டாக்குறேன். I'm making him merry. தேவனை சந்தோஷப்படுத்து. When we make my Lord glad, உனக்குள்ள வந்து நீ அவருக்குள்ள சந்தோஷப்படுற. when he comes in you, when you go in him, அவர் உன்னிமித்தமா சந்தோஷப்படுறதும், when he is delighted in you, அந்த அனுபவம் வரும்போது என்ன இருக்கும்? when this experience comes, தேவனுடைய வசனத்தை போதிக்க வசனத்தை கேட்க என்ன ஆகும்? when you God's word hear God's word, இதயத்துல பெரிய சந்தோஷம். there's a great joy in the heart. தேவனுடைய எத்தனை பேர் அதை அனுபவிச்சீங்களோ தெரியாது. I don't know how many of you have experienced it. வசனத்துக்குரிய ஆழத்தை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு வெச்சுக்க. When you find the depth of God's words, தூக்கம் ஓடி போயிடும். your sleep will fall, fly. சந்தோஷம். Our joy. இன்னும் தேடுவோம். Even will seek and இன்னும் வாசிப்போம். Even more we will read. இதுக்குரிய வசனங்கள் இன்னும் என்னெல்லாம் கிடைக்குது? Whatever you will get. இப்படியே உங்களுடைய நேரம் அப்படியே கர்த்தருக்குள்ள மூழ்கிடுவீங்க அப்படியே. You will be completely drowned in the Lord with spending this time. அனுபவிக்க ஆரம்பிச்சிருவீங்க. You start to experience God. அதோட நிக்கல 3ஆம் வசனத்துல சொல்றாரு. Not only she stopped next. அவர் இடது கையை என் தலையின் கீழ் வைக்கிறாரு.
அவர் வலது கை என்னை அணைக்கிறது. Verses 3, his left hand is under my head and his right hand இது embraces எதற்கு me. அடையாளமா இருக்கிறது? What does this signify? இடது கை என் Left hand. தலையின் கீழ் இருக்கிறது. Left hand is under my head. அந்த இடது கை என் தலையின் கீழ். His left hand is under my head. அப்படி அது எதை காட்டுகிறது? நம்முடைய மனதை காட்டுகிறது. Under my head shows our mind. அவருடைய இடது கை நம்முடைய மனதை காட்டுகிறது. His left hand shows my தேவனுடைய mind. பிள்ளைகள், தேவனுடைய வசனத்தினால் நீங்கள் Children of போதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். God, you should be instructed by God's தேவனுடைய word. வசனத்தினால் நீங்கள் மனதுக்குள்ளே நீங்கள் வாழ்ந்து நீங்கள் நடக்கும் பொழுது When you live in your mind and when you live accordingly, உங்கள் வாழ்க்கையில உங்களுடைய எண்ணங்கள் பாதுகாக்கப்படும். your thoughts are being protected. உங்கள் எண்ணங்களை கர்த்தர் Lord will பாதுகாப்பார். protect your thoughts. நீங்கள் அது மாத்திரமல்ல, Not only that. எண்ணங்கள்ல ஒரு முற்றிலுமான ஒரு ஜெய ஜீவியம் செய்யலாம். In your thoughts you will do a victorious life. சில ஜெயிக்க முடியலையே. Some people they are not able to வாழ்க்கையில எண்ணங்களை வீணான சிந்தை, in your thoughts you have vain thoughts in your mind. சிந்தையா மாறதுக்கு காரணம் என்ன? What is the reason for coming all these evil thoughts in your மனது mind? கெட்டு போவதுக்கு காரணம் என்ன? What is the reason your mind getting corrupted? தேவையில்லாத கச்சடாக்கள் எல்லாம் பாக்குறது உட்கார்ந்து. You look at all this unnecessary rubbish பாக்குறது, things. காதுல கேக்குறது. You see under rubbish things. மனதுல பாக்குறது, மனதுல உள்ளதும் காதுல கேக்குறதா என்ன செய்யுது? அவங்கள போட்டு மனத மைண்ட் ஒரு நரகம் போல மாத்திருது. Unnecessary things when you see and when you hear, it will make your mind like hell. நீங்க கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் அந்த ரெபெக்காள் சொன்னது போல, As like Rebecca told. ரெபெக்காள் யாக்கோபிடத்துல சொன்னது போல, Rebecca told to Jacob, என் மகனே, oh my son, என் சொல்லை மாத்திரம் கேளு. obey to my voice தேவனுடைய only. வார்த்தையை மாத்திரம் கேளுங்க. Only obey to my தேவன் voice. உங்களுக்கு இந்த நாட்களை கொடுக்கிற வசனங்களை மாத்திரம் கேளுங்க. Only hear God's words in these days. நல்ல டைம் இருக்குது. You have so much time. உட்கார்ந்து தேவையில்லாத காமெடிகளை பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. Do not see all comedy scenes. தேவையில்லாத சீரியலை உட்கார்ந்து பார்க்காதீங்க. Do not spend time in watching உங்க television serials. தேவையில்லாத நீங்கள் டிவியை உட்கார்ந்து ஆன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. Do not spend time in watching television. தேவ சமூகத்துல கர்த்தருடைய வார்த்தை கேளுங்க. அதுல ஆசீர்வாதம் உண்டு. Being in God's presence, hear God's voice. There is a blessing to அவருடைய you. இடது கை, His left hand உங்கள் தலையின் கீழ் இருக்கணும். உங்களுடைய மனது ஒரு கண்ட்ரோலுக்குள்ள இருக்கும். is under my head means that your mind will be in His control. தேவ சித்தம் இல்லாம மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க You மாட்டீங்க. will not be confusing your mind other than God's will. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. தேவ சித்தம் இல்லாம உங்களுடைய மனது குழம்பாது. Your mind will not be confused உங்களுடைய other than மனதுல ஒரு God's will. தெளிவான ஒரு எண்ணங்கள் You உண்டாயிருக்கும். will have clear thoughts in your mind. தைரியம் You உண்டாயிருக்கும். will have courage. நான் கலங்க மாட்டேன். I will not be troubled. நான் பயப்பட I will மாட்டேன். not fear. நான் சோர்ந்து போக I will மாட்டேன். not be weary. கர்த்தர் எனக்கு இல்ல, தேவ சித்தம் இல்லாம ஒண்ணு நடக்காது. Oh, against God's will nothing shall befall on me. கர்த்தர் என் கூட இருக்கிறார். God is with me. நான் சோர்ந்து போக I மாட்டேன். will not be weary. இப்படி உங்களுக்குள்ள தைரியமான விசுவாச வார்த்தை தான் சொல்லுவீங்க. You will be talking all words of belief and you will be increasing இப்படி இருந்தா yourself. எப்படியோ தெரியலையே. What is going to happen? ஒரே ராத்திரி பகல உட்கார்ந்து டிவியை தான் நியூஸையா தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. Day and night people watch television newses. ஒரு ஆளு ராத்திரி பகல நியூஸ் தான், கொஞ்சம் டைம் கிடைச்சாலும் நியூஸ் பார்த்து கேக்குறது. Continually they watch the news and the television these days. கலங்கி அடுத்த ஆள்கிட்ட பேசும்போது அந்த நியூஸை தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. They trouble themselves and also trouble others because of this news. அப்படியாச்சா, இங்க இப்படியாச்சா இதையே சொல்லி ஆவியை கலக்கிட்டே இருப்பாங்க. This happened there, that has happened there. They completely trouble the soul and அவன் spirit. மைண்ட்ல இருக்கிறது அதுதான் இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. Because that is what is in their mind. இன்னைக்கு ஒரு பிரசங்கத்தை கேட்டு I have heard this message. இந்த பாட்டை நான் பாடுன I have பாருங்க. sung this song this இன்னைக்கு today. ஒரு சாட்சியை கேட்ட I have பாருங்க. heard this testimony. எவ்வளவு நல்லா இருந்துச்சு தெரியுமா? You know, so much இத was சொல்றேன்னா உன் மைண்ட் அப்படி நிரம்பி இருக்குது. If you would tell this, your mind is filled this. இன்னைக்கு அவங்க மனசுக்கு அடப்பட்டு மற்றவங்களுக்கு அடப்பட்டா, தீட்டுப்பட்டா, எல்லாரையும் தரப்பட்டு. They defile their mind and also defile others' mind. நீங்க அவருடைய போதனைக்கு நீங்க கீழ்ப்படிந்து நடக்கும்போது, When you obey to His instructions and walk, போதனைக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து நடக்கும்போது, when you surrender yourself for His அவருடைய instructions, இடது கை உங்கள் தலையின் கீழ் இருக்கிறது போல உங்களுடைய மனதை அவர் கண்ட்ரோல் பண்ணி அந்த வசனத்தின்படி உங்களை நடத்துகிறார். as like His left hand is under my head, He will control your mind, lead as per His God's words. அது மாத்திரமல்ல, Not only that, அவருடைய வலது கையினால் என்னை அணைக்கிறார். and His right hand embrace me. அந்த வலது கையினால் அணைக்கிறது எதை காட்டுகிறது? What does it show? இருதயத்தில் உண்டாகிற சமாதானத்தை It காட்டுகிறது. shows the peace in the heart. இதுதான் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கிறீங்க. That's what we read Philippians 4. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வாசித்தால், When we read Philippians 4:7, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் and the peace of God which உங்கள் surpasses இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காக்கப்பட and கடவுள். the peace of God which surpasses all understanding will guard your hearts and minds through Christ Jesus. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்க. Read Philippians 4:7. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். And the peace of God which surpasses all understanding will guard your hearts and minds through Jesus ஒன்றுக்கு Christ. கவலைப்பட வேண்டியதில்லை. Nothing you have to be troubled. அல்லேலூயா, Hallelujah. அப்ப அவருடைய இடது கை His என் தலையின் கீழ் இருக்கிறது. His left hand is under my head. அவர் வலது கை என்னை அணைத்திருக்கிறது. His right hand embraces me. என் மனதிலேயோ என் இருதயத்திலேயோ நான் கலங்கவோ சோர்ந்து போகவோ இல்லை. So I will not be troubled or being weary in my mind or my heart. புத்திக்கு மேலான தேவ
சமாதானம் Oh, the peace of God surpasses all understanding. என் மனதிலும் என் இருதயத்திலும் நிரம்பி இருக்கிறது. Will guard and protect my heart and mind. ஆகையால் என் வாழ்க்கை இப்ப எப்படி இருக்குது? So how is my life now? அந்த உன்னத பாட்டுல சொல்லிருக்கேன், என் வாழ்க்கை இப்ப எப்படி ஓடுது தெரியுமா? How is my life, you know, running? அம்மினதாமின் ரதம் போல நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் சந்தோஷமா. It is running as if the chariots of nobles. உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. When we read Songs of Solomon chapter 6, என்ன எப்படி ஓடுறாளாம்? how is she running? அம்மினதாமின் 12ஆம் வசனத்துல உன்னத பாட்டு 6:12ல சொல்லி இருக்குது. Songs of Solomon 6:12. நினையாததற்கு முன்னே என் ஆத்துமா என்னை அம்மினதாமின் ரதங்களுக்கு ஒப்பாக்கிற்று என்று சொன்னார். Before I was even aware, my soul had made me as the chariots of my noble people. நினையாததற்கு முன்னே, before I was even aware, என் ஆத்துமா, my soul, மாம்சத்தோடு இரத்தத்தோடு நான் ஆலோசனை பண்ணல. before I could counsel with blood and flesh, நான் கண்ட உடனே, when I saw my beloved, என் நேசருக்கு என்னை அர்ப்பணித்த உடனே, when I surrendered myself to the beloved, என்னுடைய ஆத்துமா என்ன செஞ்சிருச்சு? what happened to my soul? இருதயம் என்ன செஞ்சிருச்சு? What happened to my heart? என்ன செஞ்சிருச்சு? What happened? அம்மினதாபின் ரதம், chariots of my noble people. அம்மினதாபின் ரதம் என்று சொன்னால் what does this mean? மனப்பூர்வமான இருதயம், complete a wholehearted heart. நான் எப்படி ஓட ஆரம்பிச்சிட்டே இப்போ? a willing heart. அதுதான் அதுல சொல்லி இருக்கு. அந்த வசனத்துல அந்த 13ஆம் வசனத்தின் கீழ் பகுதியில் சொல்லி இருக்கு பாருங்க. verses 13 below, இரண்டு சேனையின் கூட்டத்துக்கு சமானமா ஓடுதா அது. it is told that return the way. அவள் ஓடுற ஓட்டம் எப்படி ஓடுதா? how is she running? அவள் எப்படி ஓடிக்கிட்டு இருக்கறா? how is she running? சேலமத்தில் நீங்கள் என்னத்தை பார்க்கிறீங்க? return O Sulamite. அவ இப்ப எப்படி ஓடிக்கிட்டு இருக்கறா? how is she return running? ரெண்டு ரதத்துக்கு ரெண்டு சேனைகளின் கூட்டத்துக்கு சமானமாய் ஓடுகிறாள். she is running as if between the two camps. இந்த இரண்டு சேனைகளின் கூட்டத்துக்கு சமானம் என்றால் என்ன? what does the two camps mean? இப்ப மனப்பூர்வமா உற்சாகமாய் ஓடுறாங்க. willingness and encouragement. இத நீங்க பைபிள்ல தாவீதின் புத்தகத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா தாவீதை பற்றி சொல்றது. when we read about David here, 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரத்துல தாவீது ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணும்போது அப்படிதான் சொல்லி ஜெபிக்கிறான். First Chronicles, when David is reading this, he is telling, அவன் தாவீது ஆண்டவரிடத்துல சொல்லும்போது சொல்றான், when David is telling to the Lord, மனப்பூர்வமா உற்சாகமாய் கொடுக்கிறதுக்கு, willingly and eagerly. 29:9 பாருங்க. First Chronicles 29:9, மனப்பூர்வமாய் கொடுப்பதற்கு இந்த ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள், உத்தம இருதயத்தோட உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். தாவீது ராஜா மிகவும் சந்தோஷப்பட்டார். the people rejoiced, for they had offered willingly, because with loyal heart they had offered willingly to the Lord. And the king also David rejoiced greatly, மனப்பூர்வமாய் உற்சாகமாய், willingly and eagerly. இதனால் மந்தை நடத்துகிற ஊழியக்காரர்களுக்கு சொல்றாரு. similarly for the shepherd of the flock, பேதுரு 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிச்சீங்க. First Peter 5:2, அதுல சொல்லி இருக்கு மனப்பூர்வமாய் உற்சாகமாய். it is told that now willingly and eagerly, மந்தைக்கு மாதிரியாக, as an example for the flock. அதுல வாசிக்கும்போது சொல்லி இருக்குது, it is when we read எப்படி அவரை சேவிக்க வேண்டுமா, how we have to serve him, எப்படி அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டுமா, how we have to do ministry to him. என்ன செய்ய வேண்டுமா? உங்களுடைய தேவனுக்கு கட்டாயத்துக்காக அல்ல, அவலட்சணமான ஆதாயத்துக்கு அல்ல, மனப்பூர்வமாய் உற்சாகத்தோடு அப்படிங்கிறார். but not by compulsion, but willingly, not for dishonest gain, but eagerly. அத ரெண்டு சேனைகளின் கூட்டம். it is told that the two camps, கொடுக்கலாம் ஆண்டவரிடத்துல, we can give it to the Lord, கொடுக்கலாம், உற்சாகம் இல்லாம கொடுப்போம். we can, but without willingness we give. மனப்பூர்வமா கொடுக்கிறோம் பாஸ்டர், with willingness I shall give, மனப்பூர்வமா கொடுக்கிறேன், with all willingness I shall give. உற்சாகம் இருக்குதா? do you have eagerness? சந்தோஷமா கலிகூர்ந்து கொடுக்கிறீங்களா? with joy are you giving? அத பத்தி கொஞ்சம் கூட மனதுல சிந்திக்க மாட்டாங்க. I will not even think little bit also. சேனைகள் அப்படிப்பட்ட ஒரு சேனைகளா நாம் இருப்போம். we should be of that kind of எல்லாரும் இந்த காலை வேளையில கண்களை மூடுவோம். this morning let's close our eyes. வாழ்க்கை ஆண்டவருக்கு என்று அப்படி அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையா நம்முடைய வாழ்க்கை காணப்படட்டும். we have, our life should be completely surrendered like this to the Lord. நோக்கி பாருங்க, look unto the Lord. ஆண்டவரே, என் நேசரே, இங்க வாருங்க ஆண்டவரே. oh my beloved, come. ஆண்டவரே, உமக்கு நான் என்னை கொடுக்கிறேன். oh Lord, I surrender myself to you. உமக்கு மேன்மையானவைகளை நான் உமக்கு பலி செலுத்துகிறேன். Lord, all my best I shall give it to you. ஆண்டவரே, உமக்கு மேன்மையான உச்சிதங்களை நான் உமக்கு கொடுக்கிறேன். Lord, I give my all my best. நேசரே வாரும். oh my beloved, come. நேசரே வாரும். oh my beloved, come. வந்த நேசருக்கு கனிகளை கொடுக்கிறாள். she is giving pleasant fruits. உச்சிதமானவைகளை, தனக்கு மேன்மையானவைகளை கொடுக்கிறாள். there I'll give you my love. கனிகளை கொடுக்கிறாள். she is giving pleasant fruits. ஓ, சபையின் ஐக்கியத்துக்கு, தாயின் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வருகிறாள். she is bringing her to the fellowship of the church, mother's house. அதோடு இருக்கிறாள். not only that, அங்கே கொடுக்கப்படுகிற போதனை அவள் கேட்கிறாள். she is hearing the instructions given. கேட்பது மாத்திரமல்ல, அவள் இருதயத்தில் தன் நேசரை மகிழ பண்ணுகிறாள். she is making the beloved merry. மகிழ்ச்சி உண்டாக்கும் ரூபவதியாக பிரியமானவளா இருக்கிறாள். she is telling that oh fair, oh pleasant, you are love delights. அது மாத்திரமல்ல, not only that, அது அவர் கொடுக்கிற எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானத்தினால் அவள் நிரம்பி இருக்கிறாள். she is filled with the great peace about surpassing all understanding. அவரால் கிடைக்கிற ஒரு பெரிய வெற்றி அனுபவிக்கிறது மாத்திரமல்ல, not only experience a great victory on this, உற்சாகத்தோடு மனப்பூர்வமாக கர்த்தரை பின்பற்றுகிறார். with willingness and eagerness she is following the Lord. ஆராதிக்கிற நீங்க உற்சாகமா ஆராதிங்க. children of God, you are serving the Lord, do it eagerly. கர்த்தருக்கு ஊழியம் செய்யற ஊழியக்காரங்க மனப்பூர்வமா உற்சாகமாய் கர்த்தரை
கர்த்தருக்கு கொண்டு ஊழியம் Servants of God, do your ministry with willingness and eagerly. உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய ஒப்புக்கொடுத்தல், உங்களுடைய ஓட்டம் அம்மினதாபின் ரதம் போல இருக்கட்டும். Your life, your surrendering your life, let it be the chariots of nobles. மற்றவங்களை பார்த்து சொல்லணும். People have to look at you and say, சுலமேத்தி, இப்ப நீங்க பாத்தீங்களா? See the Shulamite. என்னத்தை பாக்குறீங்க? What do you see? என்னத்தை பாக்குறீங்க? What do you see? இந்த சபையை பாத்தீங்களா? Did you see that? ACPM பாத்தீங்களா? You see that ACPM ஒரே மண்ட ஒரே மேய்ப்பன் ஊழியத்தை பாத்தீங்களா? You see the one-fold, one-shepherd ministry. எப்படி இருக்காங்க? How are they? ஆனபூர்வமா இருக்காங்க. They are completely with willingness. உற்சாகமா இருக்காங்க. They are with eagerness. மற்ற சபைகள என்னோ தியானோ தானம் நடக்குது. Other churches for the sake of the தியானோ தானம் ஜெபிக்கறாங்க. For the sake of the ஆனா இந்த கூட்டத்தார் அப்படி இல்ல. But this group of people, அம்மினதாபின் ரதம் போல they are like the chariots of nobles. தேவ சமூகத்துல பாடி ஆராதிக்கிறார்கள். With eagerness they sing the song. மனப்பூர்வமா தங்களுக்குரிய காணிக்கைகளை தங்களுக்குரியவைகளை செலுத்துகிறார்கள். They are surrendering all their with willingness. தங்கள் தேவனை உத்தமமாய் சேவிக்கிறார்கள். They serve their God with uprightness. இப்படி நேசரை வாரும் 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 என்று அழைக்கிறார்கள். They calling beloved, come come come. நேசர் அவர்களோடு, இவர்கள் நேசரோடு, நேசர் இவர்களோடு நடக்கிறது மாத்திரம். They are with the beloved and beloved with them and they walk. ஒரு நேசர் ஒரு நாள் இவர்கள் அப்படியே சேர்த்து கொண்டு போயிரப்பார். One day they'll be caught up. ஒரு நாள் மத்திய ஆகாயத்தில் அவரை சேர்த்து கொண்டு. One day they'll be caught up in the clouds. அந்த நாள் சீக்கிரம் நெருங்கிருச்சு. Days is coming soon. ஆண்டவரே, அந்த மேன்மைக்கு என்ன நான் அர்ப்பணிக்கிறேன். Lord, I surrender for that excellence. நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Everybody surrender and thank him. ஆண்டவரே, நேசரே நீ சீக்கிரம் வாரும். Oh beloved, come soon. நேசரே என்னை சேர்த்துக் கொள்ளும். Oh beloved, gather me. ஆண்டவரே, நான் உம்மை விட்டு நான் எங்க போறேன்? Lord, where shall I go? ஆண்டவரே, உம்மை தவிர எனக்கு அடைக்கலம் வேற ஒன்றும் இல்லை. Lord, I don't have any other refuge other than you. சமூகத்தின் சந்தோஷத்தினால் நான் பூரிக்க விரும்புகிறேன். Lord, I don't want to have any other joy. சமூகத்தின் சந்தோஷத்தினால் நான் ஆனந்திக்க விரும்புகிறேன். Lord, I want to be in your presence with joy. நான் மேல் வைத்திருக்கிற அன்பு பெரியது. Lord, great is my life which I kept on you. நீர் எனக்கு வேணும். Beloved, I want you. உம்முடைய அன்பு எனக்கு வேணும். I want your love. உம்முடைய போதனை எனக்கு வேணும். I want your instruction. நான் உமக்குரிய மேன்மையை நான் கொடுக்கிறேன். I all give all my excellence to you. நான் உம்மோடும் I will be with you. நீர் என்னோடு போஜனம் பண்ணும். And you walk with me. அவர் நேசரை ஏகி கொண்டிருக்கிறார். Beloved is also eagerly waiting. வாசலுக்குள்ளே வாச கதவை தட்டுகிறேன். I stand at the gate and knock the door. சத்தத்தை கேட்க. One who hears my voice and open it. When he opens it, நான் உள்ளே பிரவேசிப்பேன். I shall enter in. நானும் அவனுமாக போஜனம் பண்ணுவோம். I and he shall eat. ஒருவர் உறவாடி கொண்டிருப்போம். We'll have relationship with them. ஆண்டவரோடு இருப்போம். Let's be with Lord. ஆண்டவரோடு பழகுவோம். Let's have relationship with Lord. மேன்மையை கர்த்தருக்கு கொடுப்போம். Let's all give our love to him. நாட்கள நிறைய தீர்மானங்களை பண்ணுங்க. Take the determinations of these days. உலகத்தில் வாழ்ந்த காலங்கள் போதும். It is enough the way you live. படிச்சது போதும். It's enough that. வேலை பார்த்து சம்பாதிச்சது போதும். Worked and earned is enough. வியாபாரங்கள் பண்ணினது போதும். All this is enough. இயேசுவோடு சேர்ந்து ஊழியங்களை செய்யுங்க. Do the ministry along with Jesus. ஆண்டவரை உறுதியா படிச்சு கொள்ளுங்க. Cling to the Lord firmly. பூமியில தவிர எனக்கு உம்மை தவிர வேற விருப்பம் இல்லை. Lord, in this earth I don't have any other desire. பரலோகத்தில் உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை. In heaven also I don't have any other நேசரை காணலாம். I have to see my beloved. ஒவ்வொரு நாள் அவருடைய அன்பிலே நான் நிரம்பி இருக்க விரும்புகிறேன். Every day I have to be filled with his love. ஒவ்வொரு நாள் அவருடைய அன்பினால் என் உள்ளம் பொங்கிக் கொண்டிருக்கிறது. My heart is கரங்களை தட்டி கர்த்தரை துதிக்க. கர்த்தர் அன்பினால் நம்முடைய உள்ளங்கள் நிரம்பட்டும். Let our hearts be filled with his love. Clap your hands. ஷபல கரபல கரபல. தினந்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே. நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே. தினந்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே. நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே. பூரண அழகுள்ளவர் பூவிலந்தன் அதில் நீரே போதும் வேறே வேண்டாம் என்ற நண்பரே. மண்ணுக்காக விட்டிட மாட்டேன். பூரண அழகுள்ளவர் பூவிலந்தன் வாழ்க்கையதில் நீரே போதும் வேறே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன்.